தேடி சோறு நிதந்தென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிள பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கிறேன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்னும் பாரதியின் வரிகளை இங்கு நினைவு கூர்ந்து இந்த வானொலியின் மூலமாக இந்த பட்டிமன்றத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும், வானொலியில் அற்புதமான பட்டிமன்றத்தில் கலந்து கொண்டு பேசவிருக்கும் அனைத்து பேச்சாளர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதத்து சிறப்பு பட்டிமன்றமா நம்ம வந்து இணைய வழியில நம்ம இணையம் மற்றும் களஞ்சியம் சமூக வானொலி இணைந்து நடத்தும் இணையவழி பட்டிமன்றத்தில் வந்து நம்ம கூடியிருக்கோம். இந்த மாசம் வந்து எல்லாத்துக்குமே தெரியும், மார்ச் 8 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உலக மகளிர் தினமா வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்டர்நேஷனல் உமன்ஸ் டேவா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பை பார்த்தீங்க அப்படின்னா, பெண்கள் மாதம், பெண்கள் தினத்தை முன்னிட்டு அப்படிங்கறதுக்காக பெண்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை நிற்பது சமூகமா குடும்பமா அப்படிங்கிற ஒரு மகளிர் பற்றிய ஒரு தலைப்பை தான் வந்து நம்ம எடுத்து இந்த மாத பட்டிமன்றத்துல தலைப்பா வைத்து நடத்தி பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில முதல்ல பாத்தீங்க அப்படின்னா, அனைத்து மகளிருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி மகளிர் தினம் அப்படிங்கிறது எதுக்காக வந்தது, எதனால வந்தது, எப்படி வந்து உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்றாங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய 2 காரணங்கள் பாத்தீங்க அப்படின்னா, 1857களில் அப்போ வந்து டெக்ஸ்டைல் துறையில வேலை செய்யற பெண்கள் வந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. பெண்களுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண்களை விட பெண்களுக்கு இப்பவுமே கூட பாத்தீங்க அப்படின்னா ஆண்கள் பெண்கள் 2 பேருமே ஒரே மாதிரியான வேலைகள் செய்வாங்க. ஆனா இருவருக்கும் அந்த ஊதியம் அப்படிங்கிறது சம அளவில் இருக்கவே இருக்காது. பெண்களுக்கு வந்து எப்பவுமே கம்மியா தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்துல அப்பவே வந்து பாத்தீங்கன்னா 1857லயே வந்து டெக்ஸ்டைல் ஒர்க்கர்ஸ், அதாவது துணி சார்ந்த ஒர்க்கர்ஸ் இருக்காங்க பாத்தீங்கன்னா, டெய்லர், வீவிங்ல ஆகட்டும், பிரிண்டிங், டிசைனிங், இந்த மாதிரி இருக்கிற அந்த துணிகளை உற்பத்தி பண்ற தொழிற்சாலைகள் இருக்கிற பெண்கள் வந்து போராடுறாங்க. மார்ச் 8ஆம் தேதி வந்து எங்களுக்கும் வந்து நல்ல ஒரு ஒர்க் ஹவர்ஸ், அதாவது வேலை பணி நேரமும் பணிக்கான ஊதியமும் வந்து நல்ல இதா கொடுக்கணும் அப்படின்னு போராட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ரீசன் சொல்றாங்க. அப்பதான் வந்து அந்த மார்ச் 8 போராடி இருக்காங்க. அதை வந்து பெண்கள் தினம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் நிலை வருது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 1913 பாத்தீங்க அப்படின்னா அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து பிப்ரவரி மாதத்துல வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா, அப்போ வந்து உலகப்போர் நடக்கும் சமயம். அப்போ வந்து ரஷ்யால வந்து பாத்தீங்க அப்படின்னா, ரஷ்ய பெண்கள் எல்லாரும் உலகப்போர் 1 வந்து நிறுத்தணும் அப்படிங்கறக்காக போராட்டம் நடத்துறாங்க. அது பாத்தீங்கன்னா ஜூலியன் காலண்டர் முறைப்படி அந்த தேதியில வந்து அவங்க அப்போ வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்து அதை வந்து நடத்துறாங்க. அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பெண்கள் மகளிர் தினம் உருவாக ஒரு காரணமா இருந்திருக்கு. முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம பெண்கள் தினம் கொண்டாடுறதுக்கான முக்கிய காரணம் வந்து பெண்களுக்கான சமத்துவத்தையும் அவர்களுக்கு தேவைப்படுகின்ற உரிமையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வழங்கணும் அப்படிங்கறக்காக, அது வந்து எந்தெந்த வகையில் எந்தெந்த நாடுகள்ல சீர்குலைந்து இருக்கோ அதையெல்லாம் மீட்டு வந்து பெண்களுக்கு வந்து அவங்களையும் வந்து ஆண்களுக்கு நிகராக அப்படிங்கிறது இல்லாம பொதுவா வந்து எல்லாருமே சமமா இருக்கணும். ஜெண்டருங்கிறத பேஸ் பண்ணி எந்த பயாஸும் இருக்கக்கூடாது, எந்த வேற்றுமையும் இருக்கக்கூடாது அப்படிங்கறக்காக தான் இந்த மகளிர் தினம் அப்படிங்கறத கொண்டு வராங்க. அந்த அன்னைக்கு வந்து எந்தெந்த இனிஷியேட்டிவ் எடுத்து எந்த மாதிரி மாற்றங்களை சமூக ஆர்வலர்களாகட்டும், அந்த அறக்கட்டளை அமைப்புகளாகட்டும், ஆசிரியர்களாகட்டும், தலைவர்களாகட்டும், எழுத்தாளர்களாகட்டும், எல்லாருமே வந்து பெண்களுக்கு வந்து ஒரு குரல் கொடுத்து ஒரு எங்கெங்க அநீதி நடக்குதோ அதை வந்து நினைவு கூர்ந்து எல்லாத்துக்கும் சமமா பெண்களுக்கான உரிமை வழங்கணும் அப்படிங்கறதுக்காக வந்து இந்த மார்ச் 8 வந்து உலக மகளிர் தினமா வந்து கொண்டாடுறாங்க. அந்த வகையில் நம்ம இணையம் அப்படிங்கிற அமைப்பும் களஞ்சியம் சமூக வானொலியும் சேர்ந்து வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கு இணையவழியில் வந்து பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அற்புதமான ஒரு தலைப்புல வந்து பட்டிமன்றம். பெண்களை பத்தி, மகளிர் பத்தி அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர் நிறைய விதமான தலைப்புகள் வந்து சொன்னாங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து சமத்துவமா இருக்கணும், பெண்களை சார்ந்து பேச வேண்டும், பெண்கள் ஆண்கள் அந்த மாதிரி வேற்றுமை வேண்டாம், வாதங்கள் வேண்டாம் அப்படிங்கிற நோக்கத்தோட பெண்களோட வளர்ச்சியை பத்தி பேசலாம், பெண்களுக்கு முன்னேற்றத்தை பத்தி பேசலாம், நம்ம எதுக்கு நெகட்டிவா பேசணும், அவங்களுக்கு இருக்கிற முன்னேற்றத்தை பாசிட்டிவ் வந்து நம்ம பேசலாம் அப்படின்ட்டு
அந்த ஒரு நோக்கத்துல வந்து நம்ம இந்த தலைப்பை வந்து நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்களின் முன்னேற்றத்திற்கு, அதாவது அவங்களோட வளர்ச்சிக்காகட்டும், எல்லா வகையிலும் அறிவு வளர்ச்சி ஆகட்டும், திறன் வளர்ச்சி, அவங்களோட பொது வாழ்க்கை எல்லாத்துலயுமே அந்த அவங்களுக்கான பெண்களின் முன்னேற்றத்திற்கு முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை நிற்பது. யார் வந்து பெருசா வந்து துணை நிற்கிறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைய தலைப்பா இருக்கு. அற்புதமான ஒரு தலைப்பு. அது என்ன துணை நிற்பது? முதல்ல தலைப்ப பத்தி பார்த்தோம் அப்படின்னா, பெண்களின் முன்னேற்றம் அப்படிங்கும்போது, பெண்களோட முன்னேற்றம்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து இரு அணி பேச்சாளர்களும் வந்து தெரிஞ்சுக்கணும். பெண்களின் முன்னேற்றம் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியா இருக்கலாம், அறிவு ரீதியா இருக்கலாம், அவர்களோட திறமையை வெளிக்கொண்டு வருவது விளையாட்டு ரீதியாக இருக்கலாம், பேச்சுகள், இல்லை ஓவியங்கள், கலைகள் இந்த மாதிரி எந்த வகையா வேணா பெண்களின் முன்னேற்றம் இருக்கலாம். ஒரே ஒரு படிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்கங்கிறது மட்டும் இல்லாம எந்த வகையா வேணாலும் பெண்களோட முன்னேற்றத்திற்கு எப்படி வழிவகுக்குது அப்படிங்கிறத வந்து அதை பத்தி பேசணும். அதே மாதிரி சமூகம் பெரிதும் துணை நிற்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெருசா வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றது வந்து சமூகமா, குடும்பமா அப்படிங்கிறது தான் தலைப்பு. ஆஹ் இப்ப திருக்குறளுக்குள்ள திருவள்ளுவர் கூட சொல்லியிருப்பாரு. ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா அது வந்து வினைத்திற்பம் அதிகாரம் அதுல அதிகாரத்துல சொல்லியிருப்பாரு. வினை வழியும் வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செய்யும் அப்படிங்கிற திருக்குறள் வந்து சொல்லியிருப்பாரு. ஒரு செயலை வந்து நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா அந்த வினையோட வலிமை வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். அந்த வினை அந்த அந்த வினையை செஞ்சு முடிக்கிற அந்த செயலை செஞ்சு முடிக்கிறதுக்கான வலிமை வந்து நம்ம கிட்ட இருக்கான்னு தன் வழியும் வினை வழியும் தன் வழியும் நம்ம கிட்ட அந்த வலிமை இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா மாற்றான் வழியும், அவன் அந்த எதிரிக்கு அந்த செயலை தடுத்து நிறுத்தணும் ஒருத்தன் எதிர்க்காம பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவனுக்கு என்ன வலிமை இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம துணை வழியும் தூக்கி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. துணை வழியும்னா நமக்கு வந்து சப்போர்ட்டா யார் இருக்கா, அந்த செயலை செய்யறதுக்கு சப்போர்ட்டா நம்ம கிட்ட யார் இருக்கா, இது எல்லா விஷயங்களையும் பார்த்துதான் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லியிருப்பாரு. அந்த வகையில பெண்களுக்கு வந்து அந்த செயலை செஞ்சு முடிக்கிறதுக்கு தன்னோட வலிமை எவ்வளவு முக்கியமோ, மாற்றான்கள் எதிரிகள் நிறைய எதிர்ப்புகள் வரும், அந்த அளவுக்கு அந்தோட வலிமையை ஆராய்றது எவ்வளவு முக்கியமோ, துணையா நிற்பதை, அதாவது சமூகமாகட்டும் குடும்பமாகட்டும் அதைய வந்து பெண்கள் வந்து அதையும் வலு தெரிஞ்சு கொள்றது ரொம்பவே முக்கியமானதா இருக்கு. அந்த வகையில் பெண்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் நல்லா கவனிக்கணும். பெண்களின் முன்னேற்றத்துக்கு பெரிதும் துணை நிற்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு வாதங்கள் வந்து சிறப்பா பண்றீங்களோ அதை பொறுத்துதான் வந்து தீர்ப்பு அமையும். முதல்ல வந்து நம்ம தலைப்பை பத்தி ஒரு மேலோட்டமா ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருக்கேன். மற்றதெல்லாம் பேச்சாளர்கள் பார்த்துக்குவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்ததாக வந்து பேச்சாளர்களிடம் நம்ம மேடையை வந்து ஒப்படைச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, பெண்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை நிற்பது சமூகமே என்ற அணையில் பேசுவதற்கு செல்வி தீப்தனிஷா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நடுவர் அவர்களை நான் வந்து குடும்பமே அணியில் பேசுவதற்கு செல்வி தீப்தனிஷா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஆதியும் பெண்ணே, ஆதியும் பெண்ணே, அந்தமும் பெண்ணே, உலகை படைத்த கடவுள் யார் என்று பார்த்ததில்லை, உன்னை ஈன்ற பெண்ணை கடவுள் என்று போற்றுவோமே. வீட்டுச் சிறையில் பூட்டி வைத்த பெண்ணின் பெருமை ஓங்குகவே, பாரதி பாடி வைத்த வலிமை தாக்கவே, சிறையை தகர்த்து வீறு கொண்ட புதுமை பெண்ணும் மிளிரவே, ஏறு பூட்டி வேலை செய்தது முதல் விஞ்ஞானம் படைக்கும் ஆய்வு வரை தூணிலும் துரும்பிலும் பெண்ணின் அறிவு நிறையவே, வீட்டை காக்கும் பெண்ணும் கூட நாட்டை காக்க கூடுமே, இத்துணை பெருமை கொண்ட பெண்ணின் பெருமை போற்றிடவே. இத்தனை பெண் கொண்ட உலக மகளிர் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். பிறப்பிற்கும் எல்லாருக்கும் கூறிய ஐயன் வள்ளுவனின் வரிகளுக்கேற்ப இந்த உலகம் இருக்கிறது என்று கூறினால் அப்படி இல்லை என்று நான் கூறுவேன். ஏனென்றால் ஆண் பெண் என்ற வேறுபாடு இந்த சமுதாயத்தில் இருக்கிறது. பெண்ணை முன்னேற விடாமல் தடுப்பது இந்த சமூகம்தான் என்று நான் அடித்து கூறுவேன். நடுவர்களே, ஒரு குழந்தை பிறப்பதற்கு காரணம் ஒரு தந்தை. இந்த தத்துவத்தை கற்றுத் தருவது குடும்பம் தான். சமூகத்தில் அடிமைப்படுகின்றால் சமூகத்தை அடிமைப்படுத்துகின்றார்கள், கொடுமைப்படுத்துகின்றார்கள். இதனால் அழிக்கவும் ஒழிக்கவும் முயல்கின்றார்கள். கல்வி கற்றால் ஆணுக்கு
மாட்டால். ஆணுக்கே வேலை கிடைக்க அரிதாக இருக்கும் வேளையில் பெண்ணுக்கு கல்வி கற்றால் என்ன ஆகும்? பெண்களை எதிர்க்கும் இந்த சமுதாயம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது நடுவர் அவர்களே. இதற்கு ஆக சிறந்த எடுத்துக்காட்டு நான் ஒன்று சொல்ல வேண்டும் என்றால், என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததையே நான் கூறுகிறேன் நடுவர்களே. நான் என்னுடைய கல்லூரியில் முதல் டிகிரி முடித்த பிறகு நான் வீட்டில் இருந்தேன். என் வீட்டை சுற்றி உள்ள அத்துணை நபர்களும் என்னை கல்லூரிக்கு மேற்படிப்புக்கு செல்ல அனுமதிக்க கூடாது என்று என் தாயாரிடம் சொன்னார்கள். என் குடும்பத்தில் இருப்பவர்கள் என்னை போ என்று சொன்னார்கள். என் வீட்டை சுற்றி இருக்கின்ற இந்த சமுதாயம் போகக்கூடாது சொன்னது. என்னுடைய பாட்டி படிக்கவில்லை, எந்த ஞானமும் தெரியவில்லை, ஆனால் நீ படிக்க போ, நீ படிச்சினா உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. என் பாட்டிக்கு இருக்கிறது கூட இந்த சமுதாயத்துல யாருக்குமே இல்லைன்னு இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் நடுவர் அவர்களே. ஒரு பெண் முயற்சி செய்தால் அவளை வீண் முயற்சின்னு இந்த சமுதாயம் சொல்லும். அதே வெற்றி பெற்று விட்டால் என்ன சொல்லும்? விடாமுயற்சி என்று சொல்லும். ஆனால் தோல்வி அடைந்தாலும் சரி, உன்னுடைய தோல்விதான் உன் வெற்றிக்கு முதல் படி என்று ஊக்குவிப்பது நம்மளுடைய குடும்பமாக தான் நடுவர் அவர்களே இருக்கும். அடிமானம் என்ற அஸ்திவாரம் சரியாக இருந்தால் 1000 மாடி கட்டிடம் கூட நிலையாக நிலைத்து நிற்கும். இவ்விடத்தில் நான் அடிமானம் என்று கூறுவது என்னுடைய குடும்பத்தை. 1000 மாடி கட்டிடம் என்பது இந்த சமூகத்தை உருவாக்கும் குடும்பத்தை தான் கூறுகிறேன் நடுவர் அவர்களே. இந்த சமுதாயத்தில் ஒரு பெண் அதிகமாக பேசினால் அவளை வாயாடி என்று சொல்லும். அதே ஆண் அதிகமாக பேசினால் வாயாடியன் என்று சொல்லுமா? இல்ல. ஒரு பெண் உடன்போக்கு மேற்கொண்டாள் என்றால் அவளை ஓடுகாள் என்று சொல்லும். அந்த உடன்போக்குக்கு சரி துணையாக இருப்பவன் நான். அவனை உடன்போக்கு போய்விட்டான் என்று ஓடுகாளியன் என்று இந்த சமுதாயம் சொல்கிறதா? அல்ல. ஏன் பெண்ணுக்கு மட்டும் இந்த அவல நிலை? ஒரு குழந்தை பிறப்பதற்கு காரணம் பெண் என்று சொன்னேன். அந்த பெண்ணை ஏன் இவ்வளவு கேவலப்படுத்துகிறார்கள் இந்த சமுதாயத்தில்? ஒரு குடும்பம், நான் குடும்பத்தை பத்தி அழகா சொல்லலாம் நடுவர் அவர்களே. நான் சிரிச்சேன் அப்படின்னா கண்டிப்பா அவங்க சிரிப்பாங்க. நான் அழுதுன்னு சொன்னா கண்டிப்பா அவங்க அழுவாங்க. அவங்க ஒரு கண்ணாடி போலன்னு இந்த இடத்துல நான் சொல்றேன் நடுவர் அவர்களே. ஒரு படத்துல அழகா குடும்பத்தை பத்தி நச்சுன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு பாடி காட்டவா? அன்னை ஊட்டிய பிடி சோற்றில் ஆயிரம் ஒழுக்க பசி மறந்தோம், ஒற்றை கண்ணில் அடிபட்டால் 10 கண்ணும் வழி கண்டோம், பள்ளிக்கூடம் தந்ததில்லை பாசம் என்ற நூலொன்றை, வேதங்கள் 4ம் சொன்னதில்லை எங்கள் கதை போல் வேறொன்றை, இறைவனுக்கும் உங்களுக்கும் இடைவெளி ஏதுமில்லை, அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சில் திரும்பிட ஏக்கங்கள். இந்த பாடலை விட ஆக சிறந்த எடுத்துக்காட்டு குடும்பத்திற்கு வேறொன்றுமே இல்லை நடுவர் அவர்களே. என்றோ ஒரு காலத்துல ஒரு படிக்காத மூடன் என்ன சொல்லிவிட்டான்? அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு என்று கூறிவிட்டான். இன்றைக்கு நான் படிக்கும் கல்லூரியில் ஒரு உயரிய இடத்தில், அதாவது என்னுடைய கல்லூரி கல்வியல் கல்லூரியில ஒரு உயரிய இடத்தில் இருக்கும் ஒருவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அடிக்கடி எங்க வகுப்புக்கு வருவார். எங்களுடைய வகுப்புல பெண்கள் தான் அதிகம், ஆண்கள் குறைவான பேர் தான். அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு அப்படிங்கிற வார்த்தையை அவர் அடிக்கடி சொல்வார். பேசாங்க. அதுல ஒரு பாட்டுல அந்த ஒரு பொண்ணு அழுதுகிட்டே மேடை ஏறி கல்யாணம் பண்ணிப்பால, லைஃப்ல அப்படிதான் நடந்துச்சு. ஏன்னா நான் ஆசைப்பட்டது கிடைக்கல, உடனே என்ன பண்ணிட்டாங்க, அடிக்கடி இவன் மேடை கிட ஏறிட போறான்னு சொல்லிட்டு இமீடியட்டா மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்றாங்க. ஃபுல்லாவே என் வீடியோவை இன்னைக்கு எடுத்து பார்த்தாலும் அழுதுகிட்டே தான் இருப்பேன். கிட்டத்தட்ட 1 year அழுது, அது வேற விஷயம் விட்டுருங்க. அப்பவே அந்த என்னுடைய தனித்திறமை அழிஞ்சு விட்டது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் ஒரு மனசுக்குள்ள உள்ள வித இருக்குது, மற்றபடி சம்பாதிக்கிறேன், லைஃபை பாத்துக்கிறேன், பொண்ணை படிக்க வைக்கிறேன், ஓரளவு எல்லாம் முடிஞ்சிச்சு. இந்த இடத்துல லாக்டவுன் வரும்போது என் பொண்ணு சொன்னா, அம்மா நீ வந்து யூடியூப்ல பேசு, உனக்கு திறமை இருக்குதுல்ல, அதை கொண்டு வான்னா. நான் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டு சரி நம்மளுடைய உள்ள இருக்கிற இது வந்து வெளியில வருதேன்னு சொல்லி அடுத்த இடத்துக்கு வந்தேன். யூடியூப்ல வீடியோ போட்டோம், அவ்வளவுதான். எங்க மாமியார் வீட்டு சைட்ல இருந்தும் எங்க அம்மா வீட்டு சைட்ல இருந்தும் பயங்கர எதிர்ப்பு. பொம்பளை பொண்ணை கையில வச்சுட்டு யூடியூப்ல போய் பேசுனீன்னா என்ன கதியாகும், ஏன் உன் பொண்ணை கட்டிப்பான், உன் யூடியூப் வேற மாதிரி போயிடும், முதல்ல அதுல இருந்து வெளியில வான்னு சொன்னாங்க. அதை திரும்ப அப்படியே மியூட் போட்டாச்சு. அப்புறம் சொன்னேன், இல்ல நான் ஓரளவு சம்பாதிச்சு என் லைஃபை கரெக்டா தானே கொண்டு போறேன், என் தனித்திறமை, இதனால நான் தப்பா பேசினாலும் அந்த மாதிரி இடத்துக்கு நான் போல, ஏன் தனித்திறமையே வெளியே கொண்டு வரேன். ஒத்துக்கவே இல்லை. எங்க மாமியார் வீட்டு சைட்ல பயங்கரமான ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதையும் மீறி உடைச்சுக்கிட்டு மேல வரலான்னு பார்க்கும்போது, பொண்ணுக்கு அலைன்ஸ்ன்னு வரும்போது
யூடியூபர்னா அதாவது யூடியூபர் பெரிய அளவுலாம் இல்ல, ஆரம்பத்திலே இல்ல அதெல்லாம் செட் ஆகாதுன்னு ஒரு 2 முறை தடை வரும்போது பேக் வாங்கிட்டேன். அவ்வளவுதான், ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பொண்ணு சொல்லிட்டேன். இப்போ என் பொண்ணுக்கு இப்ப லேட்டஸ்டா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் வீடியோ பல இதுல. அந்த மாதிரி மேரேஜ் ஆகிக்கிட்ட அவங்க கிட்ட நான் போய் கேட்கிறேன். நான் வந்து இந்த மாதிரி யூடியூப் பண்ணிட்டு இருக்கேங்க. நான் பேசினா உங்களுக்கு ஓகேவா? உங்களுக்கு சம்மதம்னா நான் கண்டினியூ பண்றேன், இல்லைன்னா நான் வெளியில வந்துடுறேன்னு சொன்னேன். அவங்க வந்து சரி நீங்க பண்ணிக்கோங்க, அது எங்களுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணாதுன்னு சொல்லி ஓகே பண்ணாங்க. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் பொண்ணை வந்து எடிட்டிங் பண்ண விடல. விடலாம், இவ வேற வழி இல்ல. அவ்வளவுதான், திரும்பவும் மூடிட்டேன். அதுக்கப்புறம் இதுல பெரிய பாயிண்ட் நல்லா கேட்டுக்கோங்க. இதெல்லாம் குடும்பம் வந்து எப்படிதான் வேணான்னு ஒதுக்குதுன்ற விஷயத்த முதல்ல சொல்லி வரேன். அதுக்கு அடுத்தது சமூகம் எப்படி முன்னேற்றத்திற்கு வழி சொல்லுதுன்றதுக்கு பெரிய எக்ஸாம்பிள். அதாவது எப்படி சொல்றது, இந்த உள்ள இருக்கிற வேதனை, நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும், என் திறமை வெளியில வரணும், நான் பெரிய மேடை ஏறணும், இது மட்டும் தான் உள்ள இருக்கிற வெறி. அதுக்காக நான் ஃபேமிலியை அழகா கொண்டு வரேன், நான் உழைக்கிறேன், எல்லா விஷயங்களும் செய்யறேன். அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிற இந்த குடும்பம் மேடை ஏறணும்னு சொல்லும்போது, என் தனித்திறமை வெளிவரணும்னு சொல்லும்போது ஒத்துக்கவே இல்லை. முதல்ல குடும்பம் தடையா இருக்குதுன்ற விஷயத்த கரெக்டா சொல்ல வரேன். அதுக்கப்புறம் சமூகம் எப்படிலாம் சப்போர்ட் பண்ணுதுன்றதை இப்ப அடுத்தடுத்து நடக்கிறத சொல்றேன். அப்படி பார்க்கும்போது என்ன பண்ணனா, சரி யூடியூபுக்கு இதோட போக முடியாது, ஏன்னா எடிட்டிங் பண்ண பொண்ணு இல்ல எனக்கு. நான் ஆபீஸ் டியூஷன் எடுக்கிறேன், காலையில மாலையில டியூஷன் ஆபீஸ், இந்த பிஸி ஷெட்யூல்ல மேபி கொஞ்சம் யோசிச்சா நானே எடிட்டிங் பண்ணலாம். நான் அந்த இடத்துல என்னுடைய தப்பா தான் ஃபீல் பண்றேன், அதை விட்டுருவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேடை ஏறி பேசணுன்றதுக்காக இந்த ட்ரைலாம் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த இதே மாதிரி தான் வரும்போது தான் நான் கலைஞர் டிவில ஒரு ப்ரோக்ராம்ல கேட்டு நானே அந்த கான்டாக்ட் நம்பரை பார்த்து பேசி கொண்டு அதுக்கு பர்மிஷன் கேட்டேன். யாரு என் சம்மந்தி வீட்டுல போய் கேட்கணும், இந்த மாதிரி இங்க கலைஞர் டிவில ப்ரோக்ராம் நான் போகட்டுமா, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டீங்களான்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உள்ள போறேன். இவ்வளவு நாள் மாமியார் வீட்டு ஜனங்களுக்காக பயந்து இருந்தேன்னா, அடுத்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப சம்மந்தி வீட்டு சைடு பயப்படுறேன். நான் மேடையில தெரிஞ்சா, டிவில தெரிஞ்சா ஏதாவது அது என் பொண்ணுக்கு தடையா அமைஞ்சிடக்கூடாதுன்னு கேட்கும்போது ஓகே சொல்லிட்டாங்க. போனேன். அங்க போகும்போதுதான் குட்டி கிருஷ்ணனை பார்த்தேன். அப்போ அவர் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி நான் சொல்றேன் பட்டிமன்றத்துல எல்லாம் எங்க போனாலும் என்ன சொல்லுவேன், இன்டரா பண்ணுவேன். ஓப்பனா சொல்ல போனா நல்லாவே வசதி வாய்ப்புகள் ஓரளவு சம்பாதிச்சு எல்லா விஷயங்களையும் ஒழுங்கா கொண்டு வரேன். ஆனா என் தனித்திறமை காணாம போகுதுன்ற வழி மட்டும் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும்போது குட்டி கிருஷ்ணன்றவர்கிட்ட கேட்டேன். அவருதான் இந்த வானொலியினுடைய, அதாவது பவித்ராவுடைய நம்பரை கொடுத்தாரு. நீங்க இதுக்குள்ள போங்க, நிறைய ஆன்லைன் பட்டிமன்றங்கள் வரும், பேசுங்க. அப்போ இந்த இடத்துல இந்த சமூகத்துல இருந்த ஒரு மனுஷன் என்ன அடையாளத்துக்கு வழிகோலினாரு. இதுதான் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்தது. முதல்ல என் ஃபீலிங்ஸை வெளிக்கொண்டு வரதுக்கு ஒரு இடம் வேணாம்ல, அந்த இடமாதான் இந்த வானொலி தளம், இந்த பட்டிமன்ற தளம் அமைக்குது. அதுக்கு ஒரு பெரிய நன்றி வந்து குட்டி கிருஷ்ணனுக்கு. அடுத்து பவித்ராக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, நான் எப்படி பேசுவேனே பவித்ராக்கு தெரியாது, எப்படி நம்பி என்ன வந்து மேடை ஏத்துறாங்க. தலைப்பு சார்ந்து சீக்கிரம் பேசி முடிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னும் ஓகேங்க, இல்ல முடிச்சிடுறாங்க. அப்போ இந்த இடத்துல அவங்களுடைய குட்டி கிருஷ்ணன் சப்போர்ட் இருந்தது. அதே மாதிரி கோவில் மேடையில ஒண்ணு பேச வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கும் கூட தனிநபர் வெளி மனுஷன் வந்து நீ எப்படி இதுல இந்த லிங்க் வந்தது, யூடியூப்ல போட்டாங்க பவித்ரா, அந்த லிங்க போய் உள்ள போய் நான் பேசுறத பார்த்துட்டு அடுத்து எனக்கு கோவில் மேடை போன வாரத்துல கிடைச்சது. அப்போ இந்த இடத்துல அந்த பொண்ணு நல்லா, இந்த லேடி நல்லா பேசுதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன போன் பண்ணி கேட்டு சொன்ன உடனே எனக்கு அதுல இருந்த சந்தோஷம் வேற லெவல். எங்கெல்லாம் அடிபட்டதோ என் திறமை, இப்ப எனக்கு திறமைக்கு ஒரு வழி கொண்டது யாரு, இந்த சமூகம் தான். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் சம்பாதிக்கலாம், மேடை ஏறி பேசுறது இந்த மாதிரி இது பண்றது எங்க சூழல்ல பயங்கரமா அடி வாங்குது. அப்படி பார்க்கும்போது பெண்களின் முன்னேற்றத்திற்கு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது பெண்ணின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை நிற்பது சமூகமே. உதாரணத்தோட சொல்லிட்டேன். நீங்க டைட்டில் கொடுக்கும் போதே பார்த்தா பவித்ரா பாவம் எல்லாருமே பாத்தீங்கன்னா சமூகம் சமூகம் சமூகம்னு வந்தோம். திரும்ப சமூகத்துல இருந்து ஒருத்தவங்களை கூட்டிட்டு போயிட்டு குடும்பத்துல போட்டாங்க. இதுலயே ஆன்சர் கிடைச்சிச்சு, இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னு கூட இல்லை. அப்படி பார்க்கும்போது என் வாழ்க்கையை மட்டும் கையில எடுத்து பார்த்தாலும் பெண்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை நிற்பது சமூகமே. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு சுசிலாமா அவர்களே. அற்புதமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட சொந்த உதாரணங்களே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த அவங்க அன்னைக்கு சாதகமாவே வர மாதிரி எல்லா உதாரணங்களும் அப்படியே வந்து
அமைந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையா கேட்கும்போது பாத்தீங்க அப்படின்னா, முதல் பேச்சாளர்லயே வந்து தீர்ப்பு வந்து சமூகம் பக்கம் கொடுத்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க பேசியிருக்காங்க. நான் உதாரணங்கள் வந்து இருந்திருக்கு. ஒரு இவங்க நம்ம வெறும் சுசிலாமாவா பார்க்காம பொதுப்படையா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஆண்கள் அப்படின்னா அவங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றாங்க, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க, என்ன வேணாலும் பண்றாங்க அப்படின்னா, அவன் முடிவு தான். அப்பா, அம்மா கிட்ட கேட்பான், மிஞ்சி போனா அவங்க பர்மிஷன் குடுத்தாங்கன்னா பண்ணுவான். இல்லைனாலும் ஒரு சிலர் பண்ணுவாங்க, ஒரு சிலர் பண்ண மாட்டாங்க. அது ஆரம்பிச்சு பண்ணிட்டே இருப்பாங்க. வேற யார்கிட்டயும் கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஆனா, ஒரு சில பெண்களையோட சூழ்நிலை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, சுசிலாமா மாரி எக்கச்சக்கமான பெண்கள் இருக்காங்க. முதல்ல வந்து பெற்றோர்களுமே வந்து பாத்தீங்கன்னா, எந்த இதுக்கும் வந்து ஊக்கப்படுத்துவது இல்ல. அதோட குடும்பம் முடிஞ்சதா அப்படின்னு கேட்டா, சரி பொறந்த வீட்டுல முடிஞ்சு புகுந்த வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் கேட்டா மாமியார். மீண்டும் வந்து ஒரு கேள்விக்குறி, ஒரு தடையா தான் இருக்காங்களே தவிர, அவங்க கிட்ட பர்மிஷன் சின்ன விஷயங்களுக்கு கூட அனுமதி வாங்கி தான் வந்து பண்ண வேண்டியது இருக்கு. இவங்களுக்கு புடிச்ச வேலை இவங்க நல்லா தான் பண்ணிட்டுருக்காங்க. இவங்களுக்கு வலையொலி ஆரம்பிக்கணும், இல்ல தொழில் பண்ணணும், ஏதோ ஒரு ஆசை இருக்கு. இவங்க பாட்டுக்கு பண்ணலாம் அப்படின்னு இல்லாம, அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா அப்படின்னா, மாமியார், மாமனார் அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, அனுமதி கேட்க வேண்டியதா இருக்கு. அது முடிந்ததுக்கு அப்புறமும் பிறகும் பாத்தீங்க அப்படின்னா, பெண்ண கட்டி குடுத்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்டயும் வந்து ஒரு அனுமதி வாங்கிட்டு தான் நமக்கு புடிச்சத பண்ணணும் அப்படிங்கும்போது, இங்க வந்து எப்படி வந்து குடும்பம் வந்து முன்னேற்றத்துக்கு துணையா நிக்குதுன்னு அ தெ யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஏன்னா, அப்படி இருக்க குடும்பங்கள்ல வந்து நம்ம எப்படி வந்து பெண்களுக்கு வந்து துணையா நிற்பாங்க, அவங்கள முன்னேறவே விடமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்த வந்து அவங்களோட உதாரணங்கள் மூலமா அற்புதமா வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே மாரி சமூகம் வந்து எப்படி வளர்த்தெடுத்தது ஒவ்வொரு அவங்களோட முயற்சிகளுக்காக, அவ்வளவு அவங்க மேடைகள் பேசுறதுக்காக அவங்களோட பேருமே பார்த்தீங்க அப்படின்னா, சுசீலா அப்படிங்கிறத மாத்தி இனியவள் அப்படிங்கிற அந்த பேருக்கான அர்த்தம் போட்டு வந்து சமூகம் தான் வந்து ஃப்ளெக்ஸ் அடிச்சு மேடை ஏத்தி எல்லாம் பேச வச்சிருக்கு. அதே மாரி வலையொலி மூலமாக அதுக்கப்புறம் க தொலைக்காட்சியில் பேசும்போது அங்கிருந்த சமூகத்தில் இருந்த ஒருத்தர் மூலமாக இந்த பட்டிமன்றத்தில் பேசியிருக்காங்க அப்படின்னா, அவங்க அவங்க சொன்ன உதாரணங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது பெண்களின் முன்னேற்றத்துக்கு பெரிதும் துணை நிற்பது சமூகமே அடிச்சு சொல்லலாம். ஆனால் அதை அப்படியெல்லாம் சொன்னால் வந்து ஏத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு இன்னும் 2 பேர் வந்து எதிரில பேச இருக்காங்க. அவங்க இதுக்கெல்லாம் பதிலடி கொடுத்து பேசுவாங்களா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்ததாக பெண்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை நிற்பது குடும்பமே என்ற அணியில் பேசுவதற்கு செல்வி யாழினி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் எங்கள் யாழின் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆஹ் பெண்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணையிருப்பது குடும்பமா பெற்றோர்களா என்ற தலைப்பை பார்க்கும்போது எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வந்துச்சு. அந்த வானுக்கு 2 தெய்வங்கள், அது சூரிய சந்திரரே. என் வாழ்வுக்கு 2 தெய்வங்கள், என் தாயோட தந்தையரே. என் பாச தீபம் 2ம் இல்லை என்றால் என் வாழ்வில் ஒளியும் இல்லையே. என் பாச தீபம் 2ம் இல்லை என்றால் என் வாழ்வில் ஒளியும் இல்லையே. ஆமா, என்னோட அப்பா அம்மா இல்லைன்னா இப்போ நான் இங்க உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். இதுதான் நிஜம். சுசிலா அம்மா ஒண்ணு சொன்னாங்க. ஆஹ் அவங்க வந்து இவ்வளவு ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த சமுதாயம் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தது. இது வெளில வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்தது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அது உண்மைதான் சுசிலாமா. இந்த உலகத்துல பெண்கள் சாதிக்கிறதுக்கு நம்ம நிறைய பேரோட ஒரு அனுமதியோட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கண்டிப்பா அது நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா உங்களுக்கு பெற்றோர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலைனாலும் நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும், உங்களை பத்தி ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணது உங்க பொண்ணு உங்க குடும்பம் தானே சசிலாமா. அதனால நமக்கு குடும்பம்னா பெற்றோர்கள், தம்பிகள், அண்ணன்கள், குழந்தைகள், ஏன்னா நம்ம குடும்பம் சப்போர்ட் பண்ணதால மட்டும்தான் நம்ம யாருக்குமே வெளி உலகத்துக்கு ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து முன்னேறத்துக்கு ஒரு ஹெல்ப் பண்றது நம்ம குடும்பம் தான். என்னோட ஃபேமிலியில பாத்தீங்க அப்படின்னா என்னோட அப்பா அம்மா என்னோட தம்பி 3 பேருமே வந்து நான் உயிரோட இருந்ததுக்கு காரணமே இப்ப இருக்கிறதுக்கு காரணமே அவங்கதான். ஏன்னா எனக்கு 12th முடிச்சுட்டு கொரோனா டயத்துல நான் 12th படிச்சேன். ஒழுங்கா படிக்கல, ஆன்லைன் கிளாஸ். என்னால அதுக்கப்புறம் நீட் எக்ஸாம் நல்லா ஸ்கோர் பண்ண முடியல. அப்போ நான் போயிட்டு எங்க அப்பாட்டையும் அம்மா கிட்டயும் எனக்கு 1 இயர் டைம் கொடுங்க, எனக்கு 1,50,000 பணம் கட்டி இந்த நீட் கிளாஸுக்கு என்னை சேர்த்து விடுங்கன்னு சொல்லும் போது பக்கத்துல இருந்த அங்கிள், அதாவது என்னோட அப்பாவோட ஃப்ரெண்ட் வந்து என்கிட்டயே சொல்றாரு, நீ 1 வருஷம் ஏன் டைம் வேஸ்ட் பண்ண போற, பெண்கள்லாம் இந்த வயசுல கல்யாணம் பண்றதுதானே, நீ இவ்வளவு எம்பிபிஎஸ் சேர்ந்து நீ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிச்ச அப்படின்னா எப்ப நீ கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னு கேட்டாரு. இன்னொருத்தர் வந்து எங்க அப்பா கிட்ட வந்து 2 லட்சம் கட்டிலாம் பிள்ளைய படிக்க வைக்காத,
பொண்ணுக்கு நகை சேரு அப்படின்னு சொன்னாரு. இன்னொருத்தர் வந்து பொண்ணை என்ன அவ்வளவு தூரம் போய் படிக்க வச்சு நீ என்ன பண்ண போற, அப்படி என்ன நீ நம்ப போற அப்படின்றதுக்குமே நிறைய கேள்விகள் எங்க அப்பா கிட்ட. இந்த சமுதாயம், பக்கத்து வீட்டுக்காரன், ஏத்த வீட்டுக்காரன், அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட சமுதாய கேள்விகள். ஆனா எங்க அப்பா எவரையும் பொறுப்பத்துல நீ என்ன வேணா கொண்டுட்டு போ, என் பிள்ளைக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு, நான் கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவான்னு சொல்லிட்டு என்ன ஒரு வருஷம், அது வரைக்கும் நான் ஹாஸ்டல் லைஃபே பார்த்ததே கிடையாது. அப்பா அம்மா கூட இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் என்ன ஹாஸ்டல்ல போய் படிக்க வச்சு அகைன் நான் ஒன் டைம் நான் நீட் ரிப்பீட் பண்ணேன். அப்போ எனக்கு 3 மார்க்ல என்னோட MBBS சீட்டு போச்சு. ஆனா அப்பயும் கூட சமுதாயம் அவ்வளவு கேள்வி. நான் அப்பவே சொன்னேனே, ஒரு வருஷம் அப்படி பண்ணிட்டியே, பக்கத்து வீட்டுக்காரன், ஏத்த வீட்டுக்காரெல்லாம் அவ்வளவு கேள்வி, அவ்வளவு டிப்ரெஷன். டிப்ரெஷன் எப்படின்னா, நான் வந்து ஸ்லீப்பிங் டேப்லெட் எடுத்து தூங்கினேன் இந்த சமுதாயம் கேட்ட கேள்வியால. ஆனா அப்பயுமே எங்க அப்பா அம்மா என் கூட இருந்து, அப்பெல்லாம் இல்ல, ஊர் என்ன வேணா பேசட்டும், நீ இன்னொரு வருஷம் படி, பிரச்சனை இல்ல அப்படின்னு சொன்னாங்க எங்க அப்பா அம்மா. நான் தோக்கும் போது கூட என் கூட இருந்தது என்னோட அப்பா அம்மா தான். அதுக்கப்புறம் அவங்க சப்போர்ட் பண்ணி என்னால அடுத்த வருஷமும் 2 மார்க்ல என்னோட MBBS சீட்டு போயிடுச்சு. அது என்னோட கேர்லெஸ் தான். அப்போ ரொம்ப சமுதாயம் வந்து பக்கத்து வீட்டுக்கார சொந்தக்காரங்களாம் ரொம்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சோன்னே நான் சூசைட் அட்டெம்ப்டே பண்ணிட்டேன். அப்பயும் என்னோட அப்பா அம்மா மட்டும்தான், எந்த ஒரு சமுதாயமும் வந்து என் கூட நிக்கல. என்னோட அப்பா அம்மா மட்டும்தான் ஹாஸ்பிட்டல்ல ஒரு வாரம் இருந்து என்னை உயிரை திருப்பி என்கிட்ட மீட்டு கொடுத்து, யார் என்ன சொன்னா என்ன, நீ இன்னொரு வருஷம் வேணாலும் படி, இல்ல வேற கோர்ஸ் எடுத்து படிக்கிறனாலும் படி, நாங்க உனக்கு துணையா இருக்கோம், நாங்க இருக்கோம் உனக்கு, நீ எதுக்கு இந்த சமுதாயம், பக்கத்து வீட்டுக்காரன், ஏத்த வீட்டுக்காரர் எல்லாம் கண்டுக்கிற அப்படின்னு சொல்லி என்ன படிக்க வச்சு இப்போ நான் பாண்டிச்சேரியில ஃபர்ஸ்ட் இயர் பிடிஎஸ் படிச்சுட்டு இருக்கேன். நான் MBBS கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணல. எனக்கு பிடிச்ச கோர்ஸ் தான் நான் எப்பயும் படிச்சுட்டு இருக்கேன். என்னோட அப்பா அம்மாவுக்கு சாரியும் நன்றியும் நான் எப்போதுமே எனக்கு இருக்கும். எனக்கு துணையா இருந்த என்னோட அப்பா முருகேசன், என் அம்மா சத்யாவுக்கு என்னோட எப்படி நன்றி தவிர வேற ஏதாவது வார்த்தை இருந்தா தமிழ்ல அதை நான் கூறணும். அவங்க இல்லைன்னா இப்போ நாங்க இல்ல லிட்ரலி. அந்த மாதிரிதான். இன்னும் என்னோட தம்பி எனக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தான். இந்த நேரத்துல இப்படி எனக்கு அப்பா சப்போர்ட் பண்ணாரு. இது மட்டும் இல்லாம எங்க அப்பா வந்து ஒரு காலேஜ்ல டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வந்துட்டாரு. அப்போ எங்க அம்மா வந்து ஒரு டிகிரி ஹோல்டர்லாம் கிடையாது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எங்க 2 பேரும், நாங்க பிறந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா நீ படி அப்படின்னு சொல்லி எங்க அம்மா ஒரு டிகிரி ஹோல்டர் ஆக்கி, எந்த ஒரு சமுதாயமும் எங்க அம்மாவோட முன்னேற்றத்திற்கு வந்து நிக்கல. எங்க அப்பா தான் எங்க அம்மாவை படிக்க வச்சு ஒரு டிகிரி ஹோல்டர் ஆக்கி, அதுக்கப்புறம் 2-3 கோர்ஸ் படிக்க வச்சு ஆக்குனது எல்லாமே எங்களோட குடும்பம், என்னோட அப்பா தான். இப்படியான சொல்லிக்கிட்டே போலாம். இப்போது உள்ள குடும்பத்துல உள்ள பெண்கள்லாம் சாதிக்கிறதுக்கு அவர்களுடைய கணவர்கள், அவருடைய அப்பாக்கள் மிகவும் உறுதுணையாக இருக்கிறார்கள். ஏன் நான் என்னோட சர்க்கிள்லயே ஏன் சொல்லிட்டு இருக்கேன், முன்னாடி காலத்துக்குலாம் போவோமே, மேரி கோம் அப்படிங்கிற ஒரு பாக்ஸர் இருந்தாங்க. அவர்கள் 3 குழந்தைகள் பெற்ற பிறகும் கூட அவர்கள் பல பதக்கங்களை ஒலிம்பிக்ஸ்ல எடுத்திருக்கார். இதற்கெல்லாம் அவரே ஒரு முறை கூறினார், என்னுடைய கணவர், என்னுடைய அம்மா இல்லை என்றால் இந்த பதக்கங்கள் என்னால கொண்டு வந்திருக்க முடியாது என்று. முத்துலட்சுமி ரெட்டி எடுத்துவோமே, அவர்தான் பெண் முதல் மருத்துவர். அவருடைய அப்பா நாராயணசாமி ஐயா. அவரு அவருடைய கம்யூனிட்டில அப்பெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு 15 வயசு ஆகும் போதே கல்யாணம் பண்ணி வச்சிருந்தோம் அவரோட கம்யூனிட்டில. ஆனா அவரு என்ன பண்ணாருன்னா, அவரோட அப்பா குடும்பத்தாரை எதிர்த்தா கூட என் பிள்ளைய நான் படிக்க வைப்பேன்னு சொல்லி ஹோம் டியூஷன், அவருக்கு ஹோம்லயே அவருக்கு டியூஷன் எடுத்த அந்த பிள்ளைக்கு அவர் வந்து பிரின்சிபலா இருந்திருக்காரு. மகாராஜா காலேஜ் வந்து புதுக்கோட்டையில உள்ள காலேஜ்ல அவர் பிரின்சிபல். அவர் என் பிள்ளைய நான் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி அவரோட அப்பா, எப்படி எந்த ஒரு சமுதாயமும் இல்லை, அவருடைய குடும்பம் தான் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களையும் முத்துலட்சுமி ரெட்டியின் முன்னேற்றத்துக்கு உறுதுணையாக இருந்தது. இப்படியான பல உதாரணங்கள், ஏகப்பட்ட உதாரணங்களை நான் கூறுவேனே. சமுதாயம் 1000 திட்டங்கள் கொண்டு வரும், 1000 உதவித்தொகையை கொண்டு வரும். ஆனா அவர் எந்த ஒரு சமுதாயமும் ஒரு பெண்ணின் வெற்றிக்கு முழு காரணமாக இருக்காது ஐயா. ஒரு ஆணின் பெண்ணுக்கு ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாரு என்று கூறுவார்கள். ஆனால் ஒரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னால் மறைமுறைவாக, எப்படி மறைமுறைவாக ஒரு அப்பாவும் திருமணமான பெண்ணுக்கு கணவரும் இருக்கிறார் என்பதுதான் உண்மை என்று நான் கூறுகிறேன். ஆனால் இந்த சமுதாயம் அவர்களுக்கு உதவவில்லை என்றாலும் கூட பாதுகாக்கின்ற சமுதாயத்தை சூழ்நிலையும் தான் உருவாக்குகிறது. இப்ப நான் இங்க படிக்க வந்திருக்கேன், என் ஊர்ல இருந்து வேற ஊருக்கு நான் படிக்க வந்திருக்கேன்னா கூட எங்க அப்பா என்னை நம்பி அனுப்புறாரு, நீ போய் படிமா. அவருக்கான அங்க அவ்வளவு பயம் இந்த சமுதாயத்து மேல. எங்க நைட்டு டிராவல் பண்ணி ஊருக்கு போகும்போது எவனாவது வந்துருவானோ, எவனாவது பிரச்சனை பண்ணிடுவானோ, எவனாவது கற்பழிக்க முயல்வானோ, அவ்வளவு பயம். ஆனாலும் ஏன் அவர் கண்டுக்கல? ஏன்னா நான் முன்னேறணும், நான் வின் பண்ற ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் அவரு எனக்காக உறுதுணையா இருக்கிறாரு. ஆனா இந்த சமுதாயம் பேருந்தில் போனா ஓட்டுநர்களால் கற்பழிப்பு, பள்ளிக்கு சென்ற ஆசிரியர்களால் கற்பழிப்பு என கற்பழிகளை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அது மட்டும் இல்லாம நம்ம ஆசிரியர்கள் பள்ளிகளிலே எடுத்துக்கொள்ளுங்களேன்,
ஆணுக்கு ஆண் ஆசிரியர்களுக்கு வேறு சம்பளம், பெண் ஆசிரியர்களுக்கு வேறு சம்பளம், பெண்களை இன்னும் கீழே முன்னேற்ற விடாமல் அவர்களுக்கு வேலை செல்லும் போது இத்தனை சம்பளம் தானே வாங்குற, இவ்வளவு தானே வாங்குற அப்படின்ற அளவுக்கு சமுதாயம் இன்னும் டவுன் பண்ணிட்டேதான் இருக்கு. முன்னேற்றத்திற்கு காரணத்துக்காக சூழ்நிலையும் அது வகுக்கல. ஒரு பெண் அவர் முன்னேறுகிறார் என்றால் அது குடும்பத்தால் மட்டும்தானே தவிர சமுதாயம் அல்ல என கூறி மகளிர் தின வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு செல்வி யாழினி அவர்களே. அற்புதமா பாத்தீங்கன்னா இவங்க பாத்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகள், இவங்க வாழ்க்கையில அனுபவிச்ச அனுபவங்கள் எல்லாத்தையுமே சிறப்பா சொல்லியிருக்காங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு பெண்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை நின்றது, பெரிதும் இல்ல முழுவதுமாக துணை நின்றது பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட குடும்பம் தான். அப்பா அம்மா ஆகட்டும், தம்பி ஆகட்டும், அவங்க எல்லாருமே குடும்பம் எல்லா காலகட்டத்திலையும் பயங்கர சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம இவங்க பேச்சு அற்புதமா தெரியுது. இது மூலமா சமூகத்தில் பெரிதா சப்போர்ட் தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த சூழ்நிலையில பார்த்தோம் அப்படின்னா அப்பா பெற்றோர்களே பயங்கர சப்போர்ட்டா இருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா மத்தவங்க டீக்ரேட் பண்ண தான் நினைப்பாங்க. அவங்க எதுக்கு ஏன் அப்படிங்கும்போது இந்த ஒரு சமுதாயமே அந்த மாதிரிதான் இருக்கு. ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ஒரு விஷயங்களுக்கு டாக்டருக்கு படிக்கிறோம் அப்படிங்கிறது பெரிய விஷயங்களை செய்யும் போது, டாக்டர் படிக்கிறோம் இல்ல சிஏ பண்றோம் இல்ல கலெக்டர் படிக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயங்கள் பெரிய முயற்சிகள் செய்யும் போது பாத்தீங்க அப்படின்னா அவங்கள மட்டம் தட்டி இது எதுக்கு, இது வேண்டியது இல்லை, இது உன்னால முடியாது அப்படிங்கிற ஒரு பார்வையை தான் ஒரு திணிப்பதான் திட்டிக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் அவங்களால முடியாது, அவங்களால பண்ணி மத்தவங்க நல்லா இருந்துட்டாங்கன்னா இவனுக்கு வயிறு எரியும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா மற்றவங்களை ஒரு மட்டம் தட்டுற இதுதான் சமுதாயம் நிறைய பண்ணிட்டு இருக்கு. இந்திய குடும்பத்தோட துணை பயங்கரமா கெடுத்ததாட்டி அவங்க ஒவ்வொரு பெண்ணும் வெளிவரக்கும் அவங்களோட முன்னேற்றத்தை நோக்கி போறக்கும் பயங்கர உறுதுணையா இருக்கு. இதையெல்லாம் வச்சு நம்ம செல்வி யாழினி அவர்கள் பாத்தீங்கன்னா குடும்பமே அப்படிங்கிற தலைப்புல அற்புதமா பேசி முடிச்சிருக்காங்க. இவர்களை துடிந்து அதெல்லாம் இல்லைங்க, என்னதான் நீங்க என்னதான் கதை சொல்லலாம், உங்க 2 பேர் தீப நிஷா ஆகட்டும் யாழினி ஆகட்டும் உங்களுக்கு குடும்பம் பயங்கர சப்போர்ட்டா இருந்திருக்கலாம். ஆனா பெண்களோட முன்னேற்றத்துக்கு பெரிதும் துணை நிற்பது எப்பவுமே சமுதாயம் தான் அப்படிங்கிற அணியில் பேசுவதற்கு செல்வன் அருண்குமார் அவரை அன்போடு அழைக்கிறேன். முத்து கடல் பதித்து 3 நெறி வளர்த்து கற்றுக்கலை மிகுந்த தாயகமே கத்தும் கடல் மீது மண்டலமே நதியில் விளையாடி தென்னன் மடியில் தவழ்ந்திட்ட தமிழ்த்தாயின் தலைமகன் கூத்தன் இருந்தான், குரலரசன் அங்கிருந்தான், வார்த்தை தமிழுக்கு வழங்கிய தமிழ்வேந்தன் கம்பன் இருந்தான், வயதான தமிழ்பாட்டி அவ்வை இருந்தால், அரசியல் ஓசைதனமாய் புலிச்சோட நாடறிந்த புகழேந்தி அங்கிருந்தான், நக்கீரன் நன்னாக நற்பசலை ஒக்கூர் மாசாத்தி ஒன்சாத்தான் சிலம்படுத்த தக்கோன், காவலர்கள் மூவருமே காத்து நின்ற வாயிலுக்கு காவலனாம் அம்பி, பாட்டெடுத்து அவன் தம்பி எத்துணை பேர் அத்துணை பேரும் மொத்தமாய் திரண்டு யாப்பில்லா பாடல் எனும் யார் தரும் கவிதை எனும் மா பலா போல் மடியில் வாங்கி காப்பில்லா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் விட்டிருக்கிற என் மூப்பில்லா முத்தமிழ் அன்னையை வணங்கி மகிழ்கிறேன். பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு என்ன நடுவர் அவர்களே? பெண்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை நிற்பது சமூகமா குடும்பமா? இதுதான நடுவர் அவர்களை தலைப்பு. இங்க பேசினவங்க எல்லாரும் குடும்பம் தான், குடும்பத்துல இருக்கிறவங்க தான் எங்களை படிக்க வச்சாங்க, குடும்பத்துல இருக்கிறவங்க தான் எங்களை காலேஜ் சேர்த்து விட்டாங்க, குடும்பத்துல இருக்கிறவங்க தான் எங்களை ஸ்கூல் சேர்த்து விட்டாங்க அப்படின்னு சொல்றீங்களே, இதையெல்லாம் அவர்களுடைய கடமை. வீட்டுல இருக்கிற அப்பா அம்மா பசங்களை வளர்த்து ஆளாக்கி அவங்கள படிக்க வைக்கணுங்கிறது ஒவ்வொரு பெற்றோருடைய கடமை. ஆனா பெற்றோருடைய கடமையை தாண்டி இந்த சமுதாயம் அவர்களுக்கு என்ன செஞ்சிச்சு, சமுதாயம் என்ன அவங்களுக்கு கொடுத்துச்சு, இந்த சமுதாயத்தினால அவங்க என்ன பயனடைஞ்சாங்க அப்படின்றதுதான் நம்ம இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. இங்க பேசின எல்லாரும் பேசினாங்க, நாங்களெல்லாம் படிச்சு நாங்களெல்லாம் பிஏ பிஎட் பிகாம் எல்லாம் படிக்கிறதுக்கு எங்களுடைய தந்தையும் தாயும் கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வச்சாங்க, அதனாலதான் நாங்க படிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒத்துக்கிறேன், எல்லா பெற்றோர்களும் இந்த கல்வியினுடைய உரிமை எல்லாருக்கும் கிடைச்சதுக்கு என்ன காரணம், குறிப்பா பெண்களுக்கு இந்த கல்வி உரிமை கிடைக்கிறதுக்கு யாரு காரணம், இந்த பெண்களினுடைய கல்வியை மேம்படுத்தினதுக்கு யாரு காரணம்னு சொன்னா இந்த சமுதாயத்துல வாழ்ந்த ஒவ்வொரு தலைவர்கள் இந்த கல்வி உரிமைக்காக, பெண்களினுடைய சொத்துரிமைக்காக, பெண்களினுடைய
பேச்சுரிமைக்காக, பெண்களினுடைய உரிமைகளுக்காக போராடினது மட்டுமே இதற்கான காரணம்னு நான் சொல்லுவேன். அந்த வகையில இந்த சமுதாயம் தான் எல்லாவற்றையும் செய்தது. தந்தை பெரியார் தான் சொல்வார், பெண்களினுடைய கையில் இருக்கக்கூடிய கரண்டியை புடுங்கிவிட்டு அவர்களின் கையிலே புத்தகத்தை கொடுங்கள். ஏனென்று சொன்னால், ஒரு ஆண் ஒரு குடும்பத்தில் படித்தால் அந்த ஆணுக்கும் அந்த குடும்பத்திற்கு மட்டும்தான் நல்லது. ஆனால் ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த தலைமுறைக்கே அது நல்லது என்று சொன்னவர் தந்தை பெரியார். தந்தை பெரியார் பெண்களின் கல்விக்காகவும் பெண்களின் சொத்துரிமைக்காகவும் இந்த சமுதாயத்தில் ஆற்றிய தொண்டு மிகப்பெரிய தொண்டு. அவர் செய்த இந்த சமூக புரட்சி தான் இன்றைக்கு இத்துணை பெண்கள் இந்த பட்டிமன்றத்திலே வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் சமுதாயத்தில் தந்தை பெரியார் ஆற்றிய தொண்டு, சமுதாயத்தில் அவர் ஏற்படுத்திய மறுமலர்ச்சி. அது மட்டுமல்ல நடுவர்களே, இவர்கள் எல்லாம் சொன்னாங்க, குடும்பத்திலே இன்னைக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க, குடும்பத்திலே என் தந்தையும் தாயும் எனக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். மகிழ்ச்சி தான். ஆனால் இன்றைக்கு தந்தையும் தாயும் நம்மளுடைய மனம் அறிந்து, நம்முடைய விருப்பத்தை அறிந்து நம்மளை படிக்க வைப்பதற்கும் கல்வி கூடங்களுக்கு அனுப்புவதற்கும் எத்துணை போராட்டங்களை இந்த சமுதாயம் சந்தித்திருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலத்துல பெண்கள் படிக்க கூடாது, 6 வயசுல 5 வயசுல ஏன் 3 வயசுல 2 வயசுல 1 வயசுல கூட பெண் குழந்தைகளுக்கு குழந்தை திருமணம் நடந்துச்சு. அந்த குழந்தை திருமணத்துல ஒருவேளை அவருடைய கணவர் வயது முதிர்ப்பினாலோ நோய்வாய்ப்பட்டோ ஏதோ ஒரு விபத்துல சிக்கியோ எப்படியோ இறந்து போய்விட்டா அந்த 5 வயசு குழந்தையும் அந்த 6 வயசு குழந்தையும் 2 வயசு குழந்தையும் எந்த வயசா இருந்தாலும் அந்த பெண் விதவை என்ற பட்டம் கட்டி அடிச்சு ஊட்டி ஒரு பக்கம் உட்கார வைத்தார்கள். ஒருபடி மேலே போய் அவர்களை உயிரோடு விடக்கூடாது, கணவன் இறந்து விட்டால் அவன் உடலோடு சேர்த்து மகன் உடலும் எரிந்து சாம்பலாக வேண்டும் என்று அருண்குமார் இருக்கீங்களா? அவர் பேசுறதுக்கு எனக்கு கேட்கலையே, மத்தவங்களுக்கு கேக்குதா? தொண்டு இந்த சமுதாயத்தில் செய்த புரட்சி தான், இந்த சமூக மாற்றம் தான் இன்றைக்கு எத்துணை பெண்கள் இன்றைக்கு கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள், இத்துணை பெண்கள் இந்த பட்டிமன்றத்திலே வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் சமுதாயத்தில் தந்தை பெரியார் போன்றவர்கள், ராஜாராம் மோகன் போன்றவர்கள் இந்த சமுதாயத்திற்கு செய்த மிகப்பெரிய தொண்டுதான் காரணம். அது மட்டுமல்ல, ஏபிஜே அப்துல் கலாம் என்கிற ஒரு மகத்தான மனிதர் இந்த தமிழ் திருநாட்டிலே பிறந்தார். நம்முடைய தமிழ்நாட்டிலே பிறந்து இந்திய திருநாட்டினுடைய 11வது குடியரசுத் தலைவராக பதவி வகித்தார். அவர் என்ன செய்தார் தெரியுமா? ஏழை எளிய மாணவர்களின் வாழ்க்கையின் கண்ணீரை துடைத்த ஏபிஜே அப்துல் கலாம் தான் குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்ற போது அவருடைய கார் ஓட்டுநராக ஒருவர் பணிபுரிந்தார். அவர் 10ஆம் வகுப்பே முடிக்காமல் ஒரு சாதாரண ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்த காரணமாக 10ஆம் வகுப்பே முடிக்காமல் இருந்தார். ஆனால் அவருக்கு படிக்க வேண்டும் என்கின்ற ஆசையும் படிப்பின் மீது இருந்த ஆர்வத்தையும் அப்துல் கலாம் அவர்கள் கண்டறிந்து அவரை 10ஆம் வகுப்பில் இருந்து 11ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பில் இருந்து 12ஆம் வகுப்பு என்று படிக்க வைத்து முனைவர் பட்ட ஆய்வாளராக அவரை முனைவரும் பெற வைத்து ஒரு கல்லூரியினுடைய பேராசிரியராக பின் நாட்களிலே அந்த கல்லூரியினுடைய முதல்வராக அவர் இருப்பதற்கு விதைப்பட்டவர் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்த, இந்த சமுதாயத்தின் ஒரு அங்கமாக இருந்த ஏபிஜே அப்துல் கலாம் என்று சொன்னால் இந்த இடத்திலே சமுதாயத்தினுடைய பங்கு மிகப்பெரிய பங்காக இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த சமுதாயம் எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று நீங்களே பார்த்திருப்பீர்கள். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று கேட்டார்கள். ஆனால் இன்றைக்கு அடுப்பங்கரையிலும் கிணத்துங்கரையிலும் இருந்த பெண்களினுடைய வாழ்க்கை அடுப்பங்கரையை விட்டு, குளத்தக்கரையை விட்டு, கிணற்றுக்கரையை விட்டு இன்றைக்கு வீட்டை தாண்டி விண்வெளி வரை பெண்கள் சென்று வருகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு இந்த சமுதாயம்
மறுமலர்ச்சி அடைந்ததுதான் காரணம். அதுதான் முக்கியமான காரணம். இந்த சமுதாயத்தை மறுமலர்ச்சி அடைய செய்வதற்கு எத்துணை தலைவர்கள் போராடி இருக்கிறார்கள். இந்த சமுதாயத்திலே எத்தனை தலைவர்கள் இன்னுயிரை நீத்து இருக்கிறார்கள் என்று வரலாற்றின் பக்கங்கள் பேசிக்கொண்டே இருக்கின்றன. இந்த சமூகம் மாற்றமடைந்திருக்கிறது என்பது உண்மை. ஆனால் அதற்கு காரணம் சமுதாயத்தில் ஒரு அங்கமாக வாழ்ந்த தலைவர்கள் மட்டுமே. நான் இறுதியாக இப்படி சொல்லி முடிக்கிறேன். எல்லோரும் தங்களுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களை எல்லாம் குறிப்பிட்டார்கள். நானும் என்னுடைய வாழ்க்கை சம்பவத்தை கூறி நிறைவு செய்கிறேன். நடுவர் அவர்களே, நான் ஒரு அரசு பள்ளியிலே 7ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு மேடை பேச்சின் மீதும், மேடையில் நின்று நாம் மக்களை பார்த்து பேச வேண்டும், மேடையில் நடனம் ஆட வேண்டும், நாம் வசன பேச வேண்டும் என்கின்ற ஆசை எனக்கு 5ஆம் வகுப்பில் தோன்றியது. ஆனால் என்னுடைய உடல் குறையை மட்டுமே வைத்து இந்த அங்கு இருந்த நபர்கள் என்னை நிராகரித்தார்கள். ஏன், என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் கூட என்னுடைய திறமையை அறிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அனைவரும் பயந்தார்கள். அவர்களை நான் தவறு சொல்லவில்லை. ஆனால் அவர்களுக்கு அச்சம் இருந்தது. உன்னால் இது முடியாது, மேடையில் ஏறி உன்னால் ஆட முடியாது, மேடையில் ஏறி உன்னால் பேச முடியாது என்று சொன்ன போது இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கமாகவும் அந்த பள்ளியில் ஒரு அங்கமாகவும் இருந்த, இன்றைக்கும் நான் மதிக்கின்ற, என்றைக்கும் நான் மதிக்கின்ற, என் உயிர் உள்ளவரை என் நினைவில் வாழக்கூடிய என்னுடைய ஆசிரியர் அவர்கள்தான், என்னுடைய ஆசிரியராக இருந்த திரு GN குமார் அவர்கள்தான் என்னை முதலாக மேடையேற்றி காமித்தார். அவர் கொடுத்த ஊக்கம்தான் ஒரே ஒரு மேடைக்கு ஏங்கி கொண்டிருந்த இந்த அருண்குமாரை இன்றைக்கு மாநில அளவில் பல்வேறு மேடைகளை ஏற செய்கின்ற ஒரு மாணவனாக, ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக, ஒரு மேடை பேச்சாளராக இந்த அருண்குமாரும் வளர்வதற்கு காரணமாக இருந்தவர் சமூகத்தில் ஒரு அங்கமாக இருக்கிற ஆசிரியர், என்னுடைய ஆசிரியர் என்று கூறி இந்த பெண்களின் வளர்ச்சிக்கு குடும்பங்கள் ஆற்றிய பங்கை விட, பெண்களின் வளர்ச்சிக்கு குடும்பங்கள் செய்த தொண்டை விட, பெண்களின் கல்வி வளர்ச்சிக்கு குடும்பங்கள் செய்த முன்னெடுப்புகளை விட சமூகம் ஆற்றிய தொண்டே பெரும் தொண்டு, பெரும் தொண்டு என்று கூறி இறுதியாக இப்படி சொல்லி முடிக்கிறேன். என் பாட்டியோ என் வீட்டின் அடுப்பங்கரையில் தன்னுடைய ஊதுகோலை பிடித்தால், என் தாயோ என் வீட்டின் பூஜை அறையில் மணியடித்துக் கொண்டிருந்தால், என்னுடைய பெரியம்மாவோ என் வீட்டின் திறவுகோலை வைத்து வீட்டை பூட்டிக் கொண்டிருந்தால், ஆனால் என்னுடைய தங்கையோ இன்றைக்கு அவளுடைய கையில் எழுதுகோலை பிடித்திருக்கிறாள். நாளை வரக்கூடிய என்னுடைய தலைமுறை இந்த நாட்டினுடைய செங்கோலையை பிடிக்கும் என்று கூறி பெண்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை நிற்பது சமூகமே, சமூகமே, சமூகமே என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. அருமை செல்வன் அருண்குமார் அவர்களே, இதுக்கு முன்னாடி அந்த 3 பேச்சாளர்களும் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட உதாரணங்கள் சொன்னாங்க. நான் ஏன் உதாரணங்கள் சொல்றேன் அப்படின்னு கடைசியில பாத்தீங்கன்னா உங்களோட உதாரணத்தையும் சொல்லி பெண்களோட வளர்ச்சிக்கு பாத்தீங்க அப்படின்னா பெரிதும் துணை நிற்பது சமூகம் அப்படின்னு அற்புதமா உங்களோட இதை சொல்லியிருக்கீங்க. நிறைய கேள்விகள் எதிர்நீர்களுக்கு எழுப்பியிருக்கீங்க. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, பெற்றோர்கள் செய்யறாங்க, அவங்க குடும்பங்கள் செய்யறாங்க அப்படின்னா அது அவங்களோட கடமை. அதை நம்ம எப்படி துணையா எடுத்துக்க முடியும்? ஆனா சமூகம் செய்யறது பாத்தீங்க அப்படின்னா அவங்க அவங்களோட முன்னேற்றத்திற்கு ஒரு முக்கிய பங்கா இருக்கு அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி தலைவர்கள், பெரியாரை பத்தி, பெண்களை பத்தி பேசணும் அப்படின்னாலே கண்டிப்பா பெரியாரை பத்தி தான் பேசி ஆகணும். அவர் ஆற்றிய செயல்கள் பாத்தீங்கன்னா எண்ணற்ற முன்னெடுப்புகள், எண்ணற்ற போராட்டங்கள், அதோட பகுத்தறிவு சிந்தனைகள் எல்லாமே ஒரு பயங்கரமான சிந்தனை. பெண்களோட மீழ்ச்சிக்கு, அவரோட முன்னேற்றத்திற்கு முக்கிய காரணமா இருக்கிற தலைவர்கள்ல இவர் முதன்மையா இருப்பாரு. முக்கியமா சொல்ல போனா நம்ம தமிழக அளவுல இல்லாம சவுத் இந்திய அளவிலேயே, தென்னிந்திய அளவிலேயே பாத்தீங்கன்னா முக்கியமான தலைவர்கள்ல இவரும் ஒரு முக்கிய அங்கமா இருப்பாரு. அந்த மாதிரி நிறைய சமூகத்துக்கான உதாரணங்களும் உங்களோட தனிப்பட்ட உதாரணம், உங்களுக்கு சொந்த உதாரணம் இல்லாம நிறைய சமூக ரீதியான உதாரணங்களும் நிறைய கொடுத்து உங்க அணிக்கு பயங்கரமா வலு சேர்த்திருக்கீங்க.
இதையெல்லாம் வைத்து நம்ம சமூகம்னு சொல்லிடலாமா அப்படின்னு சொன்னாலும் கூட இன்னும் 2 பேச்சாளர்கள் இருக்காங்க. அவங்க அணிக்கு வந்து பேசுறதுக்கு ஆவலா காத்து கொண்டிருக்காங்க. இறுதி பேச்சாளர்கள். அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ இதுவரைக்கும் வந்து 4 பேர் என்ன வேணாலும் பேசிட்டு போங்க. நாங்க வந்து இறுதி பேச்சுல எங்க அணிக்கு தான் வந்து தீர்ப்பு வழங்குற அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு 2 பேர் இன்னும் காத்துட்டு இருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும்போது பெண்களின் முன்னேற்றத்துக்கு பெரிதும் துணை நிற்பது குடும்பமே அப்படிங்கிற அணியில் பேசுவதற்கு செல்வன் காவியன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவர்களோட அணிக்கு இறுதி பேச்சாளர். அவரை வந்து எப்படி வந்து இதுக்கு முன்னாடி 2 பேர் பேசினதை வச்சு அதுக்கு எப்படி எந்த அளவுக்கு துணை நிற்க போறாரு, எதிரணியர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல போறாரு, இறுதி வாய்ப்பை பயன்படுத்தி அவரோட அணிக்கு வெற்றி தேடி தர போறாரா இல்லையா அப்படிங்கிறது அவரோட பேச்சில் தான் இருக்கிறது. அதற்காக செல்வன் காவியன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். காவியன் இருக்கீங்களா? நன்றி நன்றி நடுவர் அவர்களே. நான் பேச வைத்திருந்த கருத்துக்களை, குறிப்பாக மேரி கோம் போன்ற பல கருத்துக்களை எனக்கு முன்பே பேசி என்னை ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளிய எண்ணணி பேச்சாளர்களுக்கும், எந்த விதமான கருத்துக்களே இல்லை என்றாலும் உங்களுக்கு நான் கருத்து எடுத்து தரேன் அப்படின்னு எனக்காகவே வந்திருக்கக்கூடிய எதிரணி பேச்சாளர்களுக்கும், தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துக்களோடு ஒரு அண்ணனாக, தம்பியாக, சகோதரனாக இந்த திருவாரூர் காவியனின் அன்பு வணக்கங்கள். என் கருத்தை முன்வைக்கிறதுக்கு முன்னாடியே சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன். குறிப்பா சொல்லணும்னா, நாங்க சுஷிலாக்கா வந்து பேசுறப்பே சொன்னாங்க, இந்த பட்டிமன்ற குழுவுல வந்து இந்த மாதிரி ஒரு பட்டிமன்றம் இருக்குன்னு நாங்க சொன்ன உடனே அனைத்து நபர்களும் சமூகத்திற்கு தான் பேர் கொடுத்தாங்க, குடும்பத்துக்கு ஒருத்தர் கூட வரலையே அப்படின்னு சொன்னாங்க. ஒண்ணு புரிஞ்சுங்கக்கா, கூட்டமாக சேர்ந்து கத்துவதால் போய் உண்மையாகி விடாது. அதே மாதிரி நீங்க பேசும்போதும் சரி, இல்ல எங்க அணியில இருக்கக்கூடிய யாழ்னி தங்கை பேசும்போது சரி, ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க யூடியூப்ல உங்க வீடியோ குடும்பங்கள்லாம் உங்களை வந்து விடக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்தினாங்க. அதே மாதிரி என் தங்கச்சியும் ஏதாவது படிக்க போகணும்னு சொல்லும் போது பல பேர் வந்து அவங்களை பேசி தடுத்து நிறுத்தினாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை வந்து முன் வச்சிங்க. ஒரே ஒரு காரணம் சொல்லிட்டுமா, உங்களை ஒருத்தவங்க தடுத்து நிறுத்துறாங்க அப்படின்னா அது உங்க மாமியாரோடையோ உங்க அம்மாவோடையோ அப்பாவோடைய தனிப்பட்ட விருப்பம் கிடையாது. மற்ற இந்த சமூகத்துல உள்ள, அதாவது நீங்கள் சப்போர்ட் பண்ண அந்த சமூகத்துல உள்ள அந்த 4 பேர் என்ன பேசுவாங்க அப்படிங்கிறத நினைச்சுதான் அந்த 4 பேர் என்னமோ சொல்லுவாங்களோ, அந்த 4 பேருக்கு பயந்துதான் இந்த சமூகத்தில் உள்ள அந்த 4 பேருக்கு பயந்துதான் இப்படி பண்றாங்க அப்படிங்கிறது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நடுவர் அவர்களே, இந்த ஒரு பட்டிமன்றம் வந்து ஆன்லைன்ல நடக்காம ஒருவேளை நேர்முகமா நடந்துச்சுன்னா அந்த சமூகத்துக்கு சப்போர்ட் பண்ற அந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த 4 பேரை உங்களுக்கு காட்டுறதுக்கான வாய்ப்பு எனக்கு ஒன்று கிடைச்சிருக்கும். இருந்தாலும் பரவாயில்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் முன் வச்சாங்க. என்ன அப்படின்னா, அந்த சமூகத்துல வந்து பல பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு அந்த 4 பேர் தப்பிச்சிட்டாங்க காவியன் அவர்களே. ஆமா நடுவர்களே, ஆனா அந்த 4 பேர் வந்து நம்ம சும்மா விடக்கூடாது இல்லையா? போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டுருங்க. கண்டிப்பா நடுவர் அவர்களே. அதே மாதிரி அருண்குமார் சொல்லும் பொழுது இன்னொரு வார்த்தையும் முன் வச்சாரு. நம்ம குடும்பத்துக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா கள்ளிப்பால் கொடுக்கறது, உடன்கட்டை ஏறும் வழக்கம்னு கணவன் இறந்த உடனே அந்த தீயிலே வச்சு மனைவியும் கரியாக்கி விடுது, அந்த மாதிரி பல வாதங்களை வச்சாங்க. ஆனா நல்ல இந்த மாதிரி கருத்துக்கள் எடுக்கும்போது நல்ல புரிஞ்சு எடுக்கணும் அருண்குமார். இந்த ஒரு விஷயங்கள் வந்து குடும்பத்துக்குள்ள நடக்கல, இந்த சமூகத்துலதான் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்துச்சு. கள்ளிப்பால் கொடுக்கறது, உடன்கட்டை ஏறும் வழக்கம், இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான பல தீய செயல்கள் எல்லாமே உங்களுடைய நீங்கள் உறுதுணையாக நிற்கக்கூடிய இந்த சமூகத்துலதான் நடந்துச்சுங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு படத்துல விவேக் சொல்ற மாதிரி கள்ளிப்பால் கொடுத்து கொள்றவங்க மாதிரி இப்ப நான் ஒரு கிளவி கொடுக்கலாமாங்கிற மாதிரி அவர் கேட்பாரு. ஆனா நானும் அதே மாதிரி ஒண்ணு கேட்க நடுவர், ஒரே ஒரு லைன் பா, பல குடும்பங்கள் சேர்வதுதான் சமூகம் பா, அதை மட்டும் சொல்லிக்கிறேன். ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி என்னுடைய அடுத்த கருத்தா வந்து நான் அதை தான் வச்சிருக்கேன். எனக்காக வேண்டி எதிரணியர்களை இப்ப கருத்தை கொண்டு வந்து எனக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. என்ன சொல்றேன் அப்படின்னா, பல குடும்பங்கள் சேர்ந்ததுதான் சமூகம் அப்படின்னு 6வதுலயே வந்து நடத்திட்டாங்க. நீங்க 6வதுலயே ஒழுங்கா படிச்சிருந்தீங்கன்னா இப்போ இந்த பட்டிமன்றம் வரும் பொழுது நீங்க குடும்பங்கிற ஒரு தலைப்பை எடுத்திருப்பீங்களோன்னு எனக்கு ஒரு தோணுச்சு. ஏன் அப்படின்னா, சரி நான் உங்க வழிக்கே வரேன், நீங்க வந்து இடையில பேச வேண்டாமா அவங்க. உங்களுடைய அனைத்து கருத்துக்களையும் நான் ஏத்துக்கிறேன்க்கா. குடும்பத்துல வந்து உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால நீங்க வந்து குடும்பத்தை விட்டு வெளில போயிடுறீங்க, உங்களுடைய தனித்திறமைகள் வெளில வரல, அதனால நான் வந்து தனியா போய் என்னோட திறமையை காட்டுன்னு காமிச்சு, அதுக்கப்புறம் நீங்க வெளிநாடுகள் எல்லாமே படிக்கிறீங்கன்னு வச்சுப்போம், குடும்பத்துல எந்த விதமான சப்போர்ட்டுமே கிடையாது, அதனால நான் வெளில போய் படிக்கிறேன்னு படிச்சு பெரியலாகி மீண்டும் ஒரு திருமணம் செய்து திருப்பி அந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ளதான் நுழையிறீங்க அப்படிங்கறத நீங்க மறந்துடக்கூடாது. சமூகத்தோட போய் சமூகத்தோடய வாழ்றது கிடையாது, பல குடும்பங்கள் சேர்ந்ததுதான் சமூகம்
அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை நான் மேற்கோள் காட்டியே கூறுகிறேன். அதே மாதிரி சில உதாரணங்களையும் சொல்றேன்ப்பா. என்ன அப்படின்னா, இப்ப சமீபத்துல வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வோட ரிசல்ட் வந்துருச்சு. இப்ப மொபைல் எடுத்தாலே எல்லாருமே அந்த அரசனுடைய முத்திரைக்கு முன்னாடி அவங்க வேலை வாங்கின அந்த ஒரு சான்றிதழை வச்சு அழகா போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸும் யூடியூப்ல வீடியோவும் நிறைய நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுல நிறைய குடும்ப பெண்கள் இருக்காங்க. அந்த குடும்ப பெண்கள் அனைவருமே டிஎன்பிஎஸ்சியில் அதிக மதிப்பெண் எடுத்து ஒரு அரசு பணிக்கு போயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பெரிதும் உறுதுணையாக இருந்தது என்னுடைய கணவர் தான், என்னுடைய அப்பா தான், என்னுடைய அம்மா தான். அவங்க குடும்ப பெருமைகளை பத்தி சொல்லும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த மாதிரி விஷயங்கள் தான் என்னுடைய போன்ல என்னோட யூடியூப்ல வந்து அதிகமா வந்துகிட்டு இருக்கா. ஆனா அருண்குமார் போன்ற அவங்களோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப கூட காவலா பாட்டுக்கு தமன்னா டான்ஸ் ஆடுறதே பார்த்துக்கிட்டு இருந்தா இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க முடியாது அப்படிங்கிறதையும் இங்க நான் பதிவு பண்றேன். இன்னும் சில உதாரணங்களை மட்டும் சொல்லி என்னுடைய வாதத்தை நான் நேரமின்மை காரணமா முடிச்சுக்கிறேன்ப்பா. மேரி கோம் அப்படிங்கிறவங்கள பத்தி என்னுடைய தங்கை யாழினி அவர்களே பெருமையா சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நம்ம 6வதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அங்க கல்பனா சாவ்லா அப்படிங்கிற ஒரு பெண்மணி, வீர பெண்மணியை பத்தி அழகா சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அவங்களுடைய அப்பா பண்ண ஒரு சப்போர்ட்னால தான் இந்த பூமியிலிருந்து விண்வெளி வரைக்கும் போய் நம்ம மனித குலத்தோடைய பெருமையும் நம்ம இந்தியாவோட பெருமையும் பறைசாற்றிருக்காங்கன்னு சொன்னா அது அவங்க குடும்ப உறுப்பினரோட சப்போர்ட்டுங்கிறத மறந்துடக்கூடாது. அதே மாதிரி கெலன் கெல்லர், அவங்களுக்கு கண்ணும் தெரியாது காதும் கேட்காது, ஆனால் ஒரு தொடு உணர்ச்சிகள் மூலயமாவே பல புத்தகங்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்களோட ஆசிரியர் தான். ஆசிரியர்னு சொன்ன உடனே நீங்க வந்து அவர் வந்து சமூகத்தை சேர்ந்தவதாரன்னு தப்பா எடுத்துக்க கூடாது. ஆசிரியருங்கிறவங்க பள்ளிக்கூடத்திலேயே இருந்து பாடம் நடத்திருந்தாங்கன்னா அது ஒரு சமூகம்னு நான் ஏத்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனா அந்த ஒரு ஆசிரியர் கெலன் கெல்லரை தன்னுடைய மகளா நினைச்சு அவங்களோட உறவினரா நினைச்சு வீட்டுக்கே வந்து அந்த பெண் மேல அவ்வளவு அக்கறை எடுத்து சொல்லி கொடுத்ததுனாலதான் அவங்களால இவ்வளவு சாதிக்க முடியுது. உங்க சமூகத்தினால ஒரு குறிப்பிட்ட நபர்களை வாழ வைக்கவும் பிரச்சனைப்படுத்தமா முடியும் அப்படின்னா கண்ணும் காதும் தெரியாத வாழ்க்கையில் அடுத்த அடியை கூட எடுத்து வைக்க முடியாத ஒரு உயிருக்கு பல நூற்றாண்டுகளை கடந்தும் அவருடைய பெருமையை வந்து இந்த ஒரு களஞ்சியம் பட்டிமன்றத்தை நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதற்கு ஒரு உறவு கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி இடமருகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு திரு செல்வன் காவியன் அவர்களை அற்புதமா வந்து எதிரணிகளுக்கு எப்படியெல்லாம் வந்து பதிலடி கொடுக்கணுமோ அப்படி வந்து அவங்க கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லி பெண்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை இருப்பது குடும்பமே அப்படிங்கிற அணிக்கு வந்து அற்புதமா வந்து பேசியிருக்கீங்க. செல்வன் அருண்குமார் அவர்கள் கேட்ட மாதிரி அவங்க சுசீலமா பேசின பேச்சுக்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு எதிர்வாதமா வந்து உங்களோட கருத்துக்களை வந்து எப்படி பதிவு செய்யணுமோ அற்புதமா வந்து பதில் செஞ்சிருக்கீங்க. சொல்லணும்னா கொடுமைகள் செஞ்சாங்க, பயங்கரமா பெண்களுக்கு கொடுமைகள் செஞ்சாங்க. அந்த கொடுமையிலிருந்து மீட்டு கொண்டு வரதுக்கு தலைவர்கள் தான் வந்து மீட்டு கொண்டு வந்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. சரி, அந்த கொடுமைகள் செஞ்சது யாருப்பா? சமூகம் தானே. அந்த சமூகம் தான் செஞ்சது, கொடுமை செஞ்சது. அந்த சமூகமே மீட்டு எடுத்துடுச்சு. அப்புறம் எப்படி வந்து சமூகம் தான் முன்னெடுத்துன்னு நீங்க சொல்லுவீங்க? அந்த கொடுமையை செஞ்சதே அவங்க தானே அப்படிங்கிற மாதிரி அற்புதமா வந்து அவங்க சொன்னதுக்கே வந்து நீங்க திருப்பி அவங்ககிட்டே எதிர்கேள்வி கேட்டிருக்கீங்க. உண்மையை சொல்ல போனா அவங்களே வந்து உங்களுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். நீங்க பேசுன மாதிரி சுசீலா அம்மா இடையில வந்து சொன்னாங்க, குடும்பங்கள் சேர்ந்ததுதான் சமூகம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது இந்த தலைப்பே தேவையில்லையே. பெண்களின் முன்னேற்றத்துக்கு பெரிதும் துணை நிற்பது சமூகம் அணியில பேசுறீங்க, சமூகமே குடும்பம் சேர்ந்ததுதான் சொல்லிட்டீங்க. அப்ப நீங்க எப்படி சமூகம் அணி அப்படிங்கிற அணியில பேச முடியும்? ஏன்னா அந்த சமூகமே குடும்பம் சேர்ந்தது அப்படின்ட்டு அப்ப முன்னேற்றத்துக்கு காரணமும் அந்த குடும்பம் அப்படிங்கிறது வந்து மறுபடியும் கொண்டு வந்துருமே. இந்த தம்பி காவியன் அவர்களுக்கு எதிரணியர்களே வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதையெல்லாம் மீறி பாத்தீங்க அப்படின்னா என்னங்க அதெல்லாம் காவியன் தம்பி என்ன வேணாலும் பதிலடி கொடுக்கலாம். நாங்க இந்த 5 பேர்த்துக்கும் பேசினதுக்கு எங்க அணியில் சார்பா வந்து எப்படியெல்லாம் வந்து வலு சேர்த்து அவங்க கேட்ட கேள்விகளுக்கு அவங்க சொன்ன பதில்களுக்கு எப்படி வந்து நாங்க எதிர்வாதம் பண்ண போறோம் அப்படிங்கிறது திரு செல்வன் நெப்போலியன் அவர்கள் கடைசியா அவரோட வாய்மொழியில வந்து சேர்ந்திருக்கு. அவர் வந்து எப்படி கொண்டு போறாரு, எப்படி வந்து பதில் கொடுக்க போறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். செல்வன் நெப்போலியன் அவர்களை பெண்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை இருப்பது சமூகமே என்ற அணியில் பேசுவதற்கு அன்போடு அழைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம். ஓகே ஓகே ஒரு 5 நிமிஷம் அப்படின்னு 5 பேச்சாளர்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அற்புதமா வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உதாரணங்கள், ஒவ்வொரு அவங்க வாழ்க்கையில் நடந்த நிறைய உதாரணங்கள்ல வந்து நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஆசிரியர்களை பத்தி இப்ப சமீபத்துல பேசின காவின் அவர்களும் பாத்தீங்க அப்படின்னா ஹெலன் கெல்லருக்கு அவரோட ஆசிரியர் தான் வந்து பயங்கரமா சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த ஆசிரியர்களை எடுத்தோம் அப்படின்னா அவங்களோட ஊக்கம் வந்து பெண்களின் முன்னேற்றத்திற்குன்னு இல்லாம பொதுவா வந்து சமுதாயத்துக்கே பயங்கரமான முன்னேற்றம் கொடுக்கறதா தான் இருக்குது. உண்மையா எனக்கே வந்து நான் வந்து இவ்வளவு பெரிய பேச்சாளராக இருக்கேன், நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து என்னுடைய தமிழ் ஆசிரியர் தினகரன் ஐயா தான். இதை வந்து நான் என்னோட 2ஆம் நூல்லையே வந்து பாத்தீங்கன்னா நன்றி உரையில அவரோட பேர் இருக்கும். முதல் நூல்லையும் அவரோட பேர் இல்லாம
நூல் வெளிவந்திருக்காது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா பெருசா வந்து நான் ஸ்கூல் வரைக்குமே எந்த இதுலயுமே ஸ்டேஜ்லயும் பேசினது இல்லை. நான் முதல்ல பேசினது பாத்தீங்க அப்படின்னா 12th ஃபேர்வெல் 2018 பிப்ரவரி 26 பேசுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஏறி பேசும்போதே பாத்தீங்க அப்படின்னா கால் நடுங்குது அப்படின்னு ஸ்டேஜ்லயே சொல்லி அந்த அளவுக்கு வந்து ஒரு ரொம்ப சுமாராக தான் பேசியிருப்பேன். முழுசா என்னென்ன கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ண போனோம் அதை கூட நான் பேச முடியல, அந்த அளவுக்கு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் கல்லூரியில் வந்து ஒரு சின்ன ஒரு வெறும் ஒரு ரெண்டு பக்கம் இருக்கிற ஒரு தலைப்புல வந்து ஒரு செமினார் எடுத்தேன், அவ்வளவுதான். அதுல அப்ப எடுத்ததை வச்சு எங்க தமிழ் சார் வந்து கொடுத்த ஊக்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பல பட்டிமன்றங்கள் நடுவராகவும் பல பட்டிமன்றங்கள் பேச்சாகவும் பலவிதமான மேடைகள் விளையாட்டுத்துறை ஆகட்டும், ஆங்கரிங் பண்றதாகட்டும், இந்த மாதிரி எல்லா விதமான ஸ்டேஜும் ஏறி இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு முக்கியமா வந்து நிற்கிற காரணம் அந்த ஆசிரியர் கொடுத்த ஊக்கம் தான். அந்த எவ்வளவுதான் சுடர்வில காயினும் தூண்டுகோல் வேணும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கும். அந்த பழமொழிக்கு வந்து ஆசிரியர்கள் வந்து மிகப்பெரிய உதாரணமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு சின்ன இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தமிழ்ல இருக்கிற எல்லா வகையான கூட்டங்கள்லயும் வந்து அவரு கூப்பிட ஆரம்பிச்சாரு. ஒரு ஆசிரியர் வந்து ஒரு கவிதை எழுதுறேன். செப்டம்பர் 5 நைட்டு 2018 எழுதி வந்து வாட்ஸ்அப்ல வந்து தமிழ் சாருக்கு அனுப்புறேன். அதை பார்த்துட்டு வந்து அடுத்த நாளே காலையில கூப்பிட்டு வச்சு பாராட்ட ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் தான் கவிதைகளே எழுத ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ற முதல் கவிதை போட்டியிலே 2வது பரிசு வாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து எழுத ஆரம்பிச்சது, பேச ஆரம்பிச்சதுலதான் இப்போ வந்து ஒரு 6 வருஷம் 7 வருஷம் கழிச்சு இப்போ வந்து தமிழ்ல இவ்வளவு சாதிக்கிற காரணமே முக்கியமான காரணம் அந்த ஆசிரியர் கொடுத்த ஊக்கம் தான் அப்படிங்கிறத நான் இங்க பதிவு பண்ணியே ஆகணும். அப்ப யாருடைய முன்னேற்றமா இருந்தாலும் உதவி புரிவது சமூகம் தான், ஆனானாலும் சிறப்பு சமூகத்தோட பங்கு வந்து ரிசல்ட்டே கொடுத்துட்டீங்க. சமூகத்தோட பங்கு அதிகமா இருக்கு. என் வாழ்க்கையில் நடந்த உதாரணத்தை எல்லாரும் வந்து சொன்னாங்க, அதனால என் வாழ்க்கையில் நடந்த உதாரணத்தை தான் சொல்லியிருக்கேன். நான் என்ன தீர்ப்பு பக்கமே தம்பி, எந்த பக்கம் பார்த்தாலுமே சமூகம் மட்டும்தான். பெற்றோர்கள் வந்து நமக்கு நெகட்டிவா பண்ண மாட்டாங்க. ஆனா பயம், அவங்களுக்கு இனம் புரியாத தேவையில்லாத பயத்தினால அவங்க பயப்படுறது தனித்திறமைகள் அழிந்து போகுது. அது மட்டும் தான் என்னுடைய பாயிண்ட். பயப்படுறது எதனால? அதுக்கும் பாயிண்ட்டுக்கு வரேங்க. இப்பவும் சொல்றேன், ஒரு காலத்துல அவங்களுடைய முன்னோர்கள், அவங்க குடும்பம், எங்க பரம்பரையில இப்படி கிடையாது. பரம்பரை சமூகம் கிடையாது. ஏன் குடும்பத்துல இந்த மாதிரி வரக்கூடாது, ஏன் குடும்பத்துல இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அது வந்து பரம்பரை சார்ந்து வருது. ஏன் இதனாலன்னா என்னோட இது நாங்க ஒரு மதிப்பு குறைவாயிடுவோம், அந்த மாதிரி தவறான மதிப்பு எப்படி குறையுங்க? அவங்க குடும்பத்துல ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா சார், எங்க ரிலேட்டிவ்ல உள்ளவங்க எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அன்னைக்கு சொல்லி ஆஃப் பண்ணது அதுதான். இப்படி பண்ணக்கூடாது. மேடை ஏறி பேசுனா நம்ம சொந்த பந்தங்கள்லாம் வந்து என்ன பண்ணோம்னா, இந்த பொண்ணு மேடை ஏறி பேசுது, இது அலைன்ஸ் எதனா வந்தா கூட ஸ்டாப் ஆயிடும். சத்தியமா இந்த காரணம் சொல்லிதான் ஸ்டாப் பண்ணாங்க. இது வந்து என்னன்னா அவங்களுடைய புரிதல் இல்லை. அவங்கள நெகட்டிவா சொல்றத அவங்களுடைய புரிதல் தான் தவறு. அப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு எனக்கு மெச்சூரிட்டி லெவல் இல்லை. தனித்திறமை மட்டும்தான் வெளியில வந்ததே தவிர அந்த தனித்திறமை எப்படி கொண்டு போகணுன்றது இது இல்லை. ஆனா அது இன்னைக்கும் மிளிருதுன்னா சமூகம் தான். சரி, இவகிட்ட ஒண்ணு இருக்கு, சரி வரட்டும் அப்படின்ற விஷயத்த கொடுக்கறது சமூகம் தான். அதுக்கு பெரிய உதாரணமா தான் இந்த மேடையே நான் சொல்றேன். சாரி சார், அவங்க வரலன்றதால நீங்க பேசும்போது பேசுறேன். தட்ஸ் இட். பரவாயில்ல. ஓகே சார், பேசணுமா சார்? பேசுங்க. எப்படி பொதிகை மழைகளே பிறந்து அகத்தியன் திருவாய் மலர்ந்து அகம் புறம் என எறிந்து இயலிசை நாடகம் என முக்கணியாக திறந்து தொல்காப்பியனுடைய நிறந்து வள்ளுவன் ஓலைகளே திறந்து ஒப்பை மாய்மொழிகளே தவழ்ந்து இன்றும் கலங்கரை விளக்கம் என நிமிர்ந்து இன்னும் இளமை என திகழ்ந்து அத்தகைய தமிழை வாய்மணக்க கூறி மகிழ்கிறேன். முதலாவதாக அனைத்து பெண்களுக்கும் இன்றைய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்குமே. அற்புதமான இந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவரை அவர்களே, உங்களை வணங்கி எதிர்த்தரப்பு அணிகளுக்கும் மற்றும் என்னுடைய அணிகளுக்கும் முதற்கண் வணக்கம். இன்றைக்கு பெண்களினுடைய முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம் குடும்பமா சமூகமா? இந்த வானொலியை கேட்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். எல்லோருக்குமே வணக்கங்கள். ஐயா, இன்னைக்கு பெண்களினுடைய முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணையாக இருப்பது எது என்று கேட்டால், என்னை கேட்டால் அடிச்சு கேட்டீங்கன்னா சமூகம் மட்டும்தான் ஐயா.
என்னடா இவன் சமூகம் அப்படின்னுட்டானேன்னுட்டு ஒரே ஒரு பதில சொல்றேன் பாருங்க. ஐயா, இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துல, உங்களுடைய குடும்பத்துல இன்னைக்கு சொன்னாங்க பாருங்க, எதிர்த்தரப்புல இருந்து அருமையா சொன்னாங்க, எங்களுடைய குடும்பம் தான் சிறந்தது, குடும்பம் தான் சிறந்ததுன்னாங்க. இந்த குடும்பத்துல குழந்தைகள் பிறந்துச்சுன்னா, ஒரு ஆண் குழந்தை பிறந்ததுன்னா அதை வரவு என்பார்கள். அதையே ஒரு பெண் குழந்தை, ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு பொட்டை பிள்ளை பிறந்துட்டுனா வச்சுங்களேன், அதை கள்ளிப்பாலை ஊத்தி கொண்ணுங்கடா, அது செலவும்பா. இதுதான் இன்றைக்கு காலம். ஆனா எங்களுடைய சமூகம் அப்படியா? கிடையாது. இன்றைக்கு ஒரு குடும்பத்துல குழந்தை பிறந்து விட்டால் அதை சமூகத்தில் முன்னுரிமையோடு வளர்க்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஆதாரமான நிதர்சனமான உண்மை. ஐயா, இன்னைக்கு உலகமெங்கும் பள்ளி படிப்பை பத்தி ஒரு ஆய்வு செய்யறாங்க. பல மில்லியன் குழந்தைகள், அதுவும் பெண்பார் குழந்தைகள் அனைவருமே படிக்காத குழந்தைகளாக இருக்கிறாங்க. இன்றைக்கு உள்ள பெண்களினுடைய வளர்ச்சிக்கு எது காரணம் தெரியுமா? அதிகமாக சமூகம் மட்டும்தான், குடும்பம் கிடையவே கிடையாது. அந்த குடும்பங்கள் நன்றாக இருந்தால்தான் அந்த குழந்தைகள் படித்திருக்க முடியுமே. அந்த குழந்தைகள் இன்றைக்கும் படிக்கவில்லை. பல மில்லியன் குழந்தைகள் இன்றைக்கு படிக்காமல் இருப்பதற்கு காரணம் இந்த குடும்பங்கள் மட்டும்தான். ஐயா, இன்றைக்கு சமூகத்துல மட்டுமே ஒரு பெண்ணானவள் போராடி வாழ்கிறாய். அந்த போராட்டத்தின் காரணமாக அவள் முன்னேறி செல்கிறாள். ஒரு சமூகத்தின் மூலமாக அவள் முன்னேறி செல்கிறாளே தவிர ஒரு குடும்பத்தின் மூலமாக அவள் முன்னேறி செல்வதில்லை. ஐயா, உனக்கு இந்த படிப்பு போதும், அடுத்த வீட்டுக்கு போய் சோத்த சமைச்சு போடுற உனக்கு எதுக்குடி படிப்பு அப்படின்னு சொல்ற காலம் இன்றைய காலம். அந்த காலத்துல உறவினர்கள் மூலமாக குடும்பத்துல நடக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளை நம்ம கேள்விப்பட முடியுது. ஐயா, பாலியல் தொல்லை என்கின்ற ரீதியாக நம்ம அதிக அளவுல இன்னைக்கு செய்தி பேப்பர்களை எடுத்து படிக்கிறோம்னா, பாலியல் தொல்லை, உறவினர்களால பாலியல் தொல்லை, ஒரு சித்தப்ப மூலமாக பாலியல் தொல்லை, இந்த குடும்பங்கள் மூலமாக பாலியல் தொல்லை நடக்கிறது. என்ன கேட்கலாம், சமுதாயம் தானே காட்டி கொடுக்கிறது என்று கேட்கலாம். ஆனால் சமுதாயம் ஒருபோதும் காட்டி கொடுக்காது. சமுதாயம் மட்டும்தான் மனிதனுடைய சிந்தனையை வளர்க்கக்கூடியது, பெண்ணிற்கு முன்னுரிமை வழங்கக்கூடியது என்பதுதான் நிதர்சனமானவன். ஐயா, எங்க வீட்டுக்கு பக்கத்துல எல்லாம் ஒரு அம்மா இருக்கும். பிறந்த வீட்டுல எப்படியோ அதே போல புகுந்த வீட்டுக்கு போகும் பாருங்க. எனக்கெல்லாம் இப்ப புகுந்த வீட்டுக்கு இந்த அம்மா எல்லாம் கல்யாணம் பண்ணி போறதெல்லாம் பார்த்தா அப்படியே கசாப்பு கடைக்குள்ள பூதுற மாதிரிக்கே எனக்கு ஃபீல் ஆகும். ஏன் கேட்கறீங்களா தெரியுமா? ஒரு ஒற்றுமை இருக்கு நடுவர் அவர்களே, ஒரு ஒற்றுமை இருக்கு பாருங்க. மாமியாருக்கும் சாமியாருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. சாமியாரு மந்திரத்தை ஓதி ஓதி யாகத்தை வளர்ப்பாரு, மாமியாரு பிரச்சனை ஓதி ஓதி வளர்க்கும். இதுதான் டிஃப்ரெண்ட். அடுத்ததை பாத்தீங்கன்னா, அதுவும் குடும்பத்தினுடைய உறவினர்களுடைய நேமெல்லாம் பாருங்களேன். நாத்து நாறு, மாம நாறு, கொழுந்து நாறு, எல்லாம் நாறு 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 நாறுன்னு ஒரு பெண்ணையே நாராக கிழிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறாங்க. அந்த பெண்ணினுடைய வலிமையை கிழிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறாங்க. ஐயா, இன்னைக்கு ஒரு பெண்ணானவள் முன்னேறி போகக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய ஆதாரபூர்வமான உண்மை. ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணினுடைய வலிமை எவ்வாறெல்லாம் பறிக்கணுமோ அவ்வாறெல்லாம் பறிக்கிறார்கள். அதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு பெண்ணையும், அதாவது இன்னைக்கு ஒரு பெண்கள் எல்லாம் எப்படி தெரியுமா? அவர்கள் மதிக்கப்படுகிற இடங்களிலே அவர்கள் ரோஜாவாக மினிக்கிறார்கள். எங்கெல்லாம் அவர்கள் மிதிக்கப்படுகிறாரோ அங்கெல்லாம் முட்களாக திகழ்கிறார்கள். இன்னைக்கு சமூகம் அப்படி இல்லை ஐயா. சமூகம் ஒரு பெண்ணை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்கிறது. இன்னைக்கு எத்தனையோ பெண்களை பார்க்கலாம். நீங்க கலெக்டரா இருக்காங்க, காவல் நிலையத்தில் ஐபிஎஸ்ஆ இருக்கிறாங்க, ஒரு வேர்ல்டு லெவல்ல இருக்கிறாங்க. இன்னைக்கும் என்னுடைய அணிகளில் இருந்து பேசினாருங்க பாருங்க. ஒரு பெண்ணானவள் விண்வெளியை தொடுகிற அளவிற்கு சிறந்து விளங்குகிறாள் ஐயா. ஒரு விளையாட்டு துறையா இருக்கட்டும், அனைத்து துறைகளிலும் பெண்ணானவள் அழகாக ஜொலிக்கிறாய் ஐயா. ஆனா குடும்பத்துல அப்படியா? கிடையாது. ஒரு குடும்பத்துல ஒரு சத்தமா ஒரு பெண்ணு பேசிட்டானா வச்சுங்களேன், அவளை சொல்றா பாருங்க, வாயாடி, திமிரு பிடிச்சவ, அராத்து, எத்தனையோ பேர்களால அழைக்கிறாங்க ஐயா. இன்னைக்கு அப்படிதான் ஐயா குடும்பங்கள்லாம் அமையுது. எதிர்த்தரப்புல இருந்து என்னதான் பேசுறாங்கன்னே எனக்கு தெரியல. எல்லாம் கேவலங்குது, பிரச்சனைங்குது, குடும்பம் தாங்க சிறப்பு அப்படிங்குது, சமூகம்ல வேஸ்ட்ங்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பத்தினாலதான் இந்த குழந்தைகள் எல்லோருக்குமே அந்த ஒரு முன்னேற்ற பாதையை தடுக்கக்கூடிய ஒரு இடமாக திகழ்கிறது ஐயா. நான் ஒரு கவிதைகளை நான் வாசிக்கிறேன் ஐயா, ரொம்ப அருமையான கவிதைகள் நான் புத்தகத்திலிருந்து வாசிக்கிறேன். அது பெண்களினுடைய அறை என்ற ஒரு பகுதிகளிலே நான் படித்த பருவத்திலே அதை நான் படித்திருக்கிறேன். அதை பாருங்களேன். பிறக்கும் போது கருவறை, வயதுக்கு வரும்போது தனியறை, மனமானால் மன அறை, கைப்பிடித்தால் கணவரை, பாசத்திற்கு பிள்ளையறை, காலம் முழுவதும் மடுப்பறை, கோபப்பட்டால் கன்னத்தில் அறை, காலம் முடிந்தால் கல்லறை என்ற ஒரு வாக்கியங்களை படிக்கிறார்களே. அப்ப பெண்ணினுடைய வாழ்க்கையை இவ்வாறே கல்லறைக்குள் முடிக்க வேண்டும் என்பது நினைக்கக்கூடியதா இன்றைக்கு காலத்துல உள்ள இந்த குடும்பங்களினுடைய நிலை. ஆனா சமூகம் அப்படி இல்லை ஐயா. அடுப்பூதும் பெண்களுக்கும் படிப்பு எதற்கு என்ற கேட்ட சமூகத்தை, அந்த குடும்பத்தை வெறுத்து இன்றைக்கு சமூகம் தான் ஐயா
ஒரு பெண்ணினுடைய ஊதாங்குவலை புடுங்கி எறிந்தவளை தலை நிமிர வைக்கிறது என்றால் அதற்கு மெயினான காரணம் சமூகம் மட்டும்தையா. இன்னைக்கு சமூகம் மட்டும்தான் சிறந்ததாக இருக்குது. எதிர்த்தரப்புல இருந்து நிறைய அருமையாக சொன்னாங்க, ரொம்ப அருமதமா சொன்னாங்க. நாங்க தான் நடுவரையாவை போயிட்டு எங்களுக்கு தான் நீங்க தீர்ப்பு கரெக்டா வழங்கிடுவீங்க அங்க ஒரு பக்கம். ஆனா உண்மையிலே சொல்றேன், நீங்க எங்களுக்கு சமூகத்திற்கு நீங்க தலைப்புகளுக்கு ரொம்ப நீங்க முன்னுரிமை கொடுத்திருக்கீங்க. அதற்கே மிக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஐயா. இன்றைக்கு உள்ள வாய்மொழி தமிழுகின்ற தமிழையே இன்றைக்கு உலகமெங்கும் பரப்பி ஒரு பெண்ணானவள் சமூகத்திற்கு கொண்டு செல்கிறாள். இன்னைக்கு ஒரு பெண்ணானவள் அரசு ஊழியர்களாக இருக்கிறாள் ஐயா. நான் ஒரு அனைவருமே தன்னுடைய குடும்பங்களை பற்றி சொன்னாங்க ஐயா. நானும் என்னுடைய குடும்பத்தை பத்தி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய அம்மா அவர்கள் ஒரு 5ஆம் வகுப்பு படித்தவள். தன்னுடைய குடும்பத்தின் மூலமாக தன்னுடைய தங்கையினுடைய ஊனமுற்றத்தினுடைய காரணமாக என்னுடைய தாயால் அவள் படிப்பை நிப்பாட்டுறாங்க. என்னுடைய தாய் 5ஆம் வகுப்பு படிக்கிற பொழுதே அறிவினுடைய ஞானியாக இருக்க. நான் எங்க அம்மாவை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னேன், நீ எல்லாம் என்ன 5வது படிச்சிருக்க, வாழ்க்கையில என்னத்தை உருப்பட போற, உனக்கு படிப்புக்கு எந்த தூரம் சொல்ல பொழுது என் தாய் அழுகிறாள். நான் படித்திருந்தால் என்னோடு பயின்ற மாணவர்கள் அனைவரும் ஆசிரியராகவும் ஒரு மருத்துவராகவும் இருக்கிறாள். ஆனால் நானோ இன்றைக்கு நான் அடுப்பை ஊதி கொண்டிருக்கிறேன் என்று என் தாய் அழுது கொண்டே சொன்னால் பாருங்கள். அவள் அழுகையில் இருக்கிறது அவளுடைய படிப்பு எந்த அளவிற்கு. இந்த குடும்பம் மட்டும்தான், இந்த குடும்பத்தின் காரணமாக மட்டும்தான் என் தாய் படிக்கவில்லை. இந்த குடும்பத்தை மிஞ்சி அவள் வெளியில் சமூகத்திற்கு வந்திருந்தால் இன்றைக்கு அவள் முன்னுரிமையாக வந்திருக்க முடியும் என்பதுதான் ஐயா நிதர்சனமான உண்மை என்பதை கூறிக்கொண்டு, அருமையான இந்த பெண்களினுடைய சிறப்புகள் அனைவருக்குமே கிட்ட வேண்டும். ஏன்னா பெண்களை பற்றிய ஒரு முன்னேற்ற பாதையை பற்றிய ஒரு அற்புதமான பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றத்திற்கே முதல் வணக்கம் என்று கூறிக்கொண்டு, அருமையான இந்த தலைப்பிற்கு எங்களுக்கே வாகை சூட்ட வேண்டும் என்ற நடுவர் ஐயா அவர்களை கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு செல்வன் நெப்போலியன் அவர்களை ஆரம்பத்திலிருந்து பாத்தீங்கன்னா பட்டாசு மாதிரி அவரோட பேச்சு ஆரம்பத்திலிருந்து ஒரு சரவடி மாதிரி கணீர்னு பயங்கரமா பேசி முடிச்சிருக்கீங்க. எதிரணியர்களுக்காகட்டும் உங்க அணிக்கு எல்லா அந்த 5 பேர்த்தோட பேச்சையும் சேர்த்து உங்க அணிக்கு எப்படி எல்லாம் வலு சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு பேசியிருக்கீங்க. நிறைய இடையில உதாரணங்கள் சொன்னீங்க. அந்த மாமியார் சாமியார் அந்த மாதிரி உதாரணங்களும் நிறைய இடம் பெற்றிருந்தது. அதே மாதிரி சிந்தனை வளர்ப்புக்கு சமூகம் தான் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படிங்கிற கருத்தையும் வச்சிருக்கீங்க. அந்த அரை கவிதை பாத்தீங்கன்னா அருமையா இருந்தது. பெண்ணோட வாழ்க்கை எப்படி இருந்தது, முற்காலத்துல எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஒரு சின்ன நான் ஒரு 7-8 வரிகள் கவிதையிலேயே அந்த கவிஞர் அழகா எழுதிக்கிறதையும் சுட்டி காட்டியிருந்தீங்க. இதையெல்லாம் மெச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சமூகம் அப்படிங்கிறத நம்ம அணிக்கு தீர்ப்பு வழங்கிட முடியாது. நிறைய 6 பேச்சாளர்களும் நிறைவு செஞ்சுட்டாங்க அவங்களோட பேச்சு. அவங்க அணிக்கு எப்படி உதாரணங்கள் கூறி எப்படி கதைகள் கூறி எப்படி தகவல்கள் கூறி வலு சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க அணிக்காக எல்லா 6 பேச்சாளர்களும் பேசி முடிச்சிருக்காங்க. இப்போ கடைசியில நடுவருக்கான பணி கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த தலைப்புல இன்றைக்கு பேச்சாளர்கள் பேசிய விதத்துல பாத்தீங்க அப்படின்னா எந்த அணிக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு இதா தான் இருக்கு. முக்கியமா சொல்ல போனா இப்ப நான் கிட்டத்தட்ட இந்த களஞ்சியம் சமூக வானொலியிலேயே ஒரு 12க்கு மேற்பட்ட பட்டிமன்றங்களுக்கு நடுவராக இருந்திருப்பேன். கிட்டத்தட்ட 15 பட்டிமன்றங்கள் நடுவராக இருந்திருப்பேன். அந்த எல்லா பட்டிமன்றங்கள்லயும் பாத்தீங்க அப்படின்னா பேச்சாளர்கள் பட்டிமன்றம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதான் தீர்ப்பு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வந்திருப்பேன். இதான் தீர்ப்பு கொடுக்க போறோம், பொதுவாவா இல்ல இந்த அணிக்கா எந்த அணிக்கு அப்படிங்கிறது அதுக்கான கருத்துக்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்போம். இந்த பட்டிமன்றத்துக்கு அந்த அளவுக்கு நேரமும் இல்லை, பெரிதா சிந்திக்கவும் இல்லை எதுக்கு தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு. இருவரோட 2 அணிகள் பேச்சையும் கேட்கும்போது எந்த அணிக்கு கொடுக்கறது, ஒருத்தவங்க பேசும்போது அந்த அணி கொடுத்துடலாம், இன்னொருத்தவங்க பேசும்போது இந்த அணி கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இது 6 பேச்சாளரும் பேசும்போது உண்டு பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு வாதமும் பேச்சாளர்களினோட உதாரணங்களும் பயங்கரமா கன்ஃபியூஷன்ல தான் விட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும். நம்ம சமுதாயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல்ல இருந்தே பெண்களை எப்படி அடிமைப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு அறிவு கொடுக்காம அறியாமையிலேயே வச்சுக்கிட்டு பொது அறிவு ஆகட்டும் அவங்களுக்கு தேவையான உரிமைகள் ஆகட்டும் எல்லாத்தையும் மறைச்சு எப்படி அடிமையா வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புலயே பல ஆண்டுகளா அடக்குமுறையிலேயே கொண்டு வந்துருந்தாங்க. அவங்க படிச்சு மேல வந்துட்டா அவங்க நமக்கு ஈக்குவலா வந்துட்டா நமக்கு நிறைய இடர்பாடுகள் இருக்கும், நமக்கு வேலைகள் கிடைக்காம போயிடும், நமக்கு வேலைகள் செய்ய மாட்டார்கள், எதிர்வாதம் செய்வார்கள்னு நிறைய கட்டமைப்புகளை நிறைய கொடுமைகள் சமூகம் பெண்களுக்கு பண்ணிட்டு இருந்தது. அதுல இருந்து பாத்தீங்கன்னா மாறுபட்ட காலம் அப்படிங்கிறது உண்மையை சொல்ல போனா பெரியார் வந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா நிறைய
கொடுமைகளுக்கு எதிராக போராட்டங்கள், பெண்களுக்கு எதிரான போராட்டங்கள், அவங்களோட உரிமைகளை வந்து எப்படி கொண்டு வருது அப்படிங்கிற மாதிரி நிறையா முற்போக்கு சிந்தனைகள்ல வந்து கொண்டு வந்தாரு. அதே மாதிரி சதி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து பெண்கள் வந்து கணவன் இறந்து விட்டான் அப்படின்னா உடற்கட்டை ஏறுது அப்படிம்பாங்க. அந்த இறந்த கணவனை எரிக்கும் போது அதுலயே வந்து உயிரோட மனைவியை வந்து தள்ளி விட்டு அதுல உடற்கட்டை ஏறி கொலை செய்வது போன்ற நிறையா கொடுமைகள் வந்து பெண்களுக்கு நடந்து கொண்டிருந்தது. அதே மாதிரி கள்ளிப்பால் கொடுத்து கொள்றது, இது எல்லாமே அந்த காலகட்டத்தில் இருந்தது. அந்த சதி அப்படிங்கிறத வந்து ராஜாராம் மோகன் ராய் அப்படிங்கிற அந்த தலைவரோட மிகப்பெரிய போராட்டம், அவரோட முயற்சியினால அதை வந்து தடை பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தலைவர்கள் உதயமாகி நிறையா பெண்களுக்கான கல்வியும் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து இப்போ வந்து நிலைமையை வந்து பயங்கரமா மாறி இருக்கு. இந்த கட்டமைப்புல முக்கியமா வந்து நம்ம பெண்களின் முன்னேற்றத்திற்கு துணை நிற்பது வந்து சமூகமா குடும்பமா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டுமே வந்து துணையா இருந்தா தான் அந்த பெண்கள் சமுதாயம் வந்து வெற்றி பெறக்கு முக்கியமான ஒரு துணையா இருக்க முடியும். ஒருத்தர் மட்டும் இருந்தா பத்துமா அப்படின்னு கேட்டா அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும். குடும்பம் மட்டுமே துணையா இருக்கு, சமூகத்தோட துணை இல்லை அப்படின்னா அந்த பெண்ணால என்ன பண்ண முடியும்? குடும்பம் எல்லாமே சப்போர்ட் பண்றாங்க, ஆனா ஒரு சமூகத்துக்கு போய் அங்க போய் ஒரு திறமையை நிரூபிக்கணும். அங்க இருக்கிற மற்ற தலைவர்களாகட்டும், மற்ற ஆசிரியர்களாகட்டும், அவங்க எல்லாருமே துணை செய்தா மட்டும்தான் வந்து அவங்களோட அடுத்த கட்டத்து முன்னேற்றத்துக்கு போக முடியும். அதே மாதிரி குடும்பம் சப்போர்ட்டே இல்லை, சமூகம் மட்டும் சப்போர்ட் பண்ணுதுனாலும் மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா குடும்பத்திலிருந்து நிறைய இடர்பாடுகள் சந்திக்க வேண்டியதா இருக்கும். குடும்பம் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா அவங்களோட முழு திறனை வந்து வெளிப்படுத்த முடியாது. ஒரு கட்டமைப்புள்ள கொண்டு வந்துடுவாங்க. அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வெற்றி கிடைக்குமா அப்படின்னா அதுவும் வந்து கிடைக்காது. இந்த மாதிரி இருக்கும்போது பெண்களை பற்றிய நூல்கள் வந்து நிறைய படிக்கும்போது நமக்கு வந்து அந்த காலத்துல எதற்காக பண்ணாங்க, இவங்க வந்து எப்படி வந்து ஆண்கள் வந்து பெண்களை அடிமைப்படுத்தினாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிய வரும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப முதல்ல வந்து பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற பெரியார் எழுதின புக்கு, அது வந்து ஒரு சமூக மாற்றத்தையே ஏற்படுத்தின நூல் அப்படின்னே சொல்லலாம். பெண்களை வந்து ஒவ்வொரு விதத்திலையும் கல்வியாகட்டும், கற்பாகட்டும், எந்தெந்த பெயர்களை சொல்லி எப்படி வந்து அடிமையாக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு அந்த காலகட்டத்திலேயே பெரியார் வந்து பயங்கர முற்போக்கு சிந்தனைகளை வந்து எழுதியிருப்பாரு. அது ஒரு முக்கியமான நூலா வந்து கருதப்படுது. அதே மாதிரி இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப சமீபத்துல வெளியான ஓடுகாலி அப்படிங்கிற நாவல், இது நம்ம பட்டிமன்றத்துல கூட ஒருத்தவங்க பேசும்போது பெண்களுக்கு ஓடுகாலி அப்படிங்கிற பெயர் இருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சாளர் பேசியிருந்தாங்க. ஓடுகாலி தமிழ் அகராதியிலிருந்து அறவே நீக்கப்பட வேண்டிய சொல் அப்படிங்கிற ஒரு நாவல் வந்து ஸ்ரீமதி அப்படிங்கிற எழுத்தாளர் வந்து கடந்த ஆண்டு வந்து ஜூலை மாதத்துல வந்து வெளியிட்டிருந்தாரு. அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து பெண்களை வந்து அடிமைப்படுத்தி ஒரு பெண்களை வந்து எந்த மாதிரி சமூகம் பார்க்குது அப்படிங்கிற பார்வையை வெளிப்படுத்துற ஒரு நூலா இருக்கும். அதே மாதிரி கீதா இளங்கோவன் அவர்கள் எழுதிய துப்பட்டா போடுங்க தோழி, பெட்டர் மார்க்ஸ் லைட்டே தான் வேணும் அப்படிங்கிற 2 நூல்கள் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் விலாவரியா முழுக்க முழுக்க பெண்களை வந்து ஆண்கள் வந்து எதற்காக ஒவ்வொரு படிநிலையிலும் எப்படி ஆண்களுக்கு தேவைப்படுவது போல் அவர்களை வந்து வச்சுக்கிட்டாங்க, எதனால, கிட்டத்தட்ட சொல்ல போனா பெரியாரின் பெண்ணியன் அடிமையாளர் புக்கு மாதிரி காரணங்களை வந்து விரிப்பா வந்து ஒரு கட்டுரை வடிவுல கொடுத்திருப்பாங்க. அந்த நூலும் படிக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த கட்டமைப்பு, இந்த ஒரு கொள்கை, இந்த மாதிரி கோட்பாடுகள் எல்லாம் எப்படி வந்து வந்தது, சமூகம் வந்து எப்படி வந்து பெண்களை வந்து பார்த்துச்சு, இப்ப இருக்கிற காலகட்டத்துல எப்படி வந்து நடத்துது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து விளக்கியிருப்பாங்க. இந்த மாதிரி நூல்களை படிக்கும்போது இருநணியரும் வந்து படிக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க பேசினதுலயே எது சரியா பேசிருக்காங்க, எந்த விஷயங்கள் தவறாக பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். இப்ப நம்ம சொல்றோம் தலைவர்கள் எல்லாமே போராடினாங்க, போராடிதான் வந்து சமூகத்தை திருத்தினாங்க, பெண்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால வந்து அவங்க எல்லாம் சமூகத்துல தான் இருக்காங்க, அதனால சமூகம் பெருசு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த சமூகம் தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த பெண்களுக்கான கொடுமைய பண்ணிட்டு இருந்தது. அதனால அதை வந்து நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி குடும்பத்தோட துணை வந்து பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்ற போது பாத்தீங்க அப்படின்னா குடும்பங்களும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற கருத்து சொன்னாங்க. குடும்பம் வந்து இப்படி பண்ணாங்க, குடும்பம் வந்து சப்போர்ட் பண்ணல, குடும்பம் வந்து எதுக்குமே முன்னேற விடலை அப்படின்னா அதுக்கான காரணம் பாத்தீங்க அப்படின்னா குடும்பம் மட்டும் இல்ல, அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சமூகமும் வந்து கலந்துருக்கு. ஏன்னா குடும்பங்கள் வந்து அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு காரணமே பார்த்தோம் அப்படின்னா
இந்த சமூகம் தான். இந்த சமூகம் வந்து என்ன சொல்லிருமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனையில தான் குடும்பம் வந்து தவிர்க்கிறாங்க. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தான் பொண்ணாகட்டும், பையனாகட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான், முன்னேறணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா ஒரு இத போய் பண்ணிட்டு இவன் என்ன பேசுவானோ, அவன் என்ன பேசுவானோ அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் குடும்பமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முன்னேறக்கு சப்போர்ட் பண்றதில்ல. அதுதான் மெயின் காரணம். உதாரணத்துக்கு ஒரு கதை கூட நான் வந்து ரீல்ஸ்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் 2 வருடங்களுக்கு முன்னாடி. ஒரு குதிரையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ ஒரு குரண் ஒரு குதிரை அதோட அ அ ஓனர் ஓனர் இருக்கிறாரு. அவங்க மனைவி 3 பேர் வந்து ஒரு வழியில நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ அந்த குதிரைய நடக்க வச்சு இங்க கணவனும் மனைவியும் வந்து கூட்டிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து ஒரு 2 பேர் வராங்க. அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்ன பேசிட்டு போறாங்க அப்படின்னா, "பாரு குதிரைய வச்சுட்டு இவங்க 2 பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க. இவங்க சரியான முட்டாள்கள்" அப்படிங்கிறாங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்க, இவங்க 2 பேரும் வந்து குதிரை மேல சவாரி செஞ்சுட்டு போயிட்டுருக்காங்க. அப்ப வந்து இன்னொரு 2 பேர் வராங்க. அவங்க என்ன சொல்றாங்க, பாரு இவங்க கணவன் மனைவி 2 பேத்துக்கும் ஒரு ஈவு இரக்கமே இல்ல. அவங்க 2 பேர் சேர்ந்து இந்த குதிரை மேல கொண்டு வந்துட்டுருக்காங்களே, அது எப்படி தாங்கும்? இவங்களுக்கு இரக்கமே இல்ல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி அப்படின்ட்டு மனைவி மட்டும் இறங்கிக்கிறாங்க. கணவன் குதிரை மேல வந்துட்டுருக்காரு. மனைவி வந்து கீழ நடந்து வந்துட்டுருக்காங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் வராங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கணவனுக்கு வந்து ஈவு இரக்கமே கிடையாது. பாரு அப்ப அவன் மட்டும் போய்க்கிறான். அவன் மனைவிய வந்து நடத்திட்டு போறான். அவன் மட்டும் குதிரையில ஜாலியா போயிட்டுருக்கான் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்ட்டு கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா, க மனைவி வந்து குதிரையில வராங்க. இவரு கணவன் வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ பார்க்குறவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த மனைவிக்கு வந்து கொஞ்சம் கூட பொறுப்பில்ல. ஆ பாரு ரொம்ப அகங்காரம் புடிச்ச பெண்ணா இருக்கு. கணவனே நடந்து வந்துட்டுருக்கான். இந்த அம்மா ஜாலியா வந்து குதிரையில வந்துட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த கதையில என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம வந்து என்னதான் பண்ணாலும் ஒரு 4 பேர் வந்து அவங்களுக்கு கெட்டதா தான் பேசுவாங்க. அதே மாரி தான் இந்த சமூகமும். நம்ம வந்து எந்த செயல்கள் செய்தாலும், எந்த முன்னெடுப்புகள் எடுத்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குறை சொல்றதுக்கு நெறைய பேர் இருப்பாங்க. அதை காதில் வாங்கிக் கொண்டு இப்ப இருக்கிற குடும்பத்தினர் வந்து துணை நிற்காம சமூகத்திற்காக அவங்க இப்படி சொல்லிருவாங்க, இவங்க அப்படி சொல்லிருவாங்கன்னு வந்து ஆ ஆ பெண் குழந்தைகளுக்கு அவங்களோட பெண்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாம இருக்குது அப்படின்னா, அந்த குடும்பமும் ஆ துணை இல்ல, சமூகமும் துணை இல்ல அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஆ நம்ம இறுதியா வந்து என்னதான் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்களின் முன்னேற்றத்துக்கு பெரிதும் துணை நிற்பது பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்தில பெரிதும் துணை நிற்பது ஆ குடும்பமும் சரி, சமூகமும் சரி 2மே வந்து சம அளவில் வந்து துணை நிற்கிறது. துணை நிற்கும் பெண்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ ப வெற்றி வாகை சூடிக் கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு அ க விளையாட்டு துறையாகட்டும், கலைத்துறையாகட்டும், அந்த மாரி சாதனை செய்றவர்கள், அரசு தேர்வுகளாகட்டும், இந்த மாரி எல்லா விதத்திலும் சாதனை செய்பவர்களோட இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குடும்பத்தோட சப்போர்ட்டும் இருக்கும். கணவனாகட்டும், மனைவியாக மாமனாராகட்டும், பெற்றோர்களாகட்டும், மாமனார், மாமியார் ஆகட்டும், எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணி ஊக்கம் குடுத்து போ அப்படின்னு சொல்லும்போது தான், அவங்க வந்து கான்ஃபிடென்ட்டா போய் அந்த ஒரு துறையில வந்து சாதிக்க முடியும். அதே மாரி அந்த துறைக்குள்ள வந்து அங்க ட்ரெயின் ஆயி, அ மக்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணி, அவங்களோட எஃபோர்ட் போட்டு து முன்னுக்கு வரக்கு முக்கியமான பங்கு வந்து சமூகம் ஆற்றுது. ஸோ பெண்களின் முன்னேற்றத்துக்கு 2மே தேவை. அதை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத பெண்கள் தான் புரிந்து கொள்ளணுமே தவிர, சமூகத்தையோ, குடும்பத்தையோ குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. பெண்களின் முன்னேற்றத்துக்கு பெரிதும் துணை இருப்பது குடும்பமும், சமூகமும் என்று கூறி எனது தீர்ப்பை வழங்கி, இத்துடன் பட்டிமன்றம் நிறைவு பெறுகிறது என்று கூறிக்கொள்கிறேன். அருமையாக பேசிய 6 பேச்சாளர்களுக்கும் தீப்தனிஷா அவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அற்புதமா வந்து அவங்களோட கருத்துக்கள், உதாரணங்கள் அவங்க தான் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதே மாரி திருமதி சுசீலா அம்மா அவர்கள் அவங்களும் வந்து அவங்களோட குடும்பத்தோட சூழ்நிலைகள், குடும்பம் வந்து எந்த அளவுக்கு துணை நிற்கல அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க. அடுத்தது செல்வி யாழினி அவர்கள் அவங்களும் வந்து உங்களுக்கு துணை நின்னதே வந்து உங்க மகள் தான். அவங்களும் குடும்பம் தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை எல்லாம் முன்வைத்து, அவங்க அப்பா, அம்மா எவ்வளவு வந்து துணையா இருந்தாங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. அடுத்து செல்வன் அருண்குமார் அவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா, தலைவர்களோட உதாரணங்களாகட்டும், ஆசிரியர்களோட உதாரணங்களாகட்டும், அதை எல்லாமே முன்னிறுத்தி ஆசிரியர்கள் குடுத்த ஊக்கம் தான் வந்து வெற்றிக்கு காரணம் அப்படிங்கிறத வந்து பதிவு செஞ்சிருந்தாங்க. அதே மாரி செல்வன் காவியன், செல்வன் நெப்போனியன் இருவருமே இறுதி பேச்சாளர்களா வந்து படபடன்னு அற்புதமா எதிரணியர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில அவங்க அணிக்கு வந்து எந்த மாரி எல்லாம் கடைசியில தீர்ப்பு வழங்கணுமோ அந்த அளவுக்கு வந்து இறுதி பேச்சாளர்கள் 2 பேருமே சூப்பரா பேசி முடிச்சிருக்காங்க. அதே மாரி இதை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் செல்வி பவித்ரா அவர்களுக்கும்,
இணையம் மற்றும் களஞ்சியம் சமூக வானொலிக்கு எங்கள் அனைத்து பேச்சாளர்கள் சார்பாக எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இது போன்ற ஒரு பட்டிமன்றத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். 3 எழுத்தில் நன்றி கூறி 5 எழுத்தில் வணக்கம் கூறி 7 எழுத்தில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.